எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஈமானின் உறுதி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் தங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சொல்லி நிற்காமல் சும்மஸ்தகாமு அதில் உறுதியாகவும் நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களிடம் இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அபிஷரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் உங்களுடைய நேசர்களாக பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொல்றாங்களா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் பிரித்து பேசினான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் தங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ, சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்களாம், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டு அவர்கள் பாட்டில் இருப்பார்கள். சும்ம இஸ்தகாமு, பிறகு சொல்லிவிட்டு அதில் யார் உறுதியாகவும் நிற்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்று ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானா, சில டெஸ்டிங்களை கொடுப்பான். அதுக்கு பிறகு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரா இல்லையான்னு பார்க்க. அந்த டெஸ்ட் பண்ற நேரத்தில் ஸ்ட்ராங்கா நிக்கிறார் யார் நிக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் வர்ற மாதிரி இருக்கும். மலக்கு பக்கத்தில் வருவார், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ பயப்படாதப்பா, பயம் வர்ற மாதிரி வருமா, கவலை என்று ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி சோதனைகள் வர்ற நேரத்தில் ஈமான் கொண்டவர் இருக்கிறாரே, அவர் இந்த கவலைக்கு பயந்து ஓடிட்டாருண்டா உறுதியா ஈமான் கொள்ளன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஈமான் கொண்டவருக்கு சோதனைகளை அனுப்பும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கடல் அலை மாதிரி சோதனை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்ற டைம்ல அவர் என்ன பண்ணணும், அதுல பொறுமையாக நின்றால் அந்த ஈமானில் எவ்வளவு உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூகத்தை பொறுத்தளவுல ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மஸ்தகாம் இஸ்திகாமத், உறுதியா நிக்கிறவங்க எத்தனை பேரு அல்லாஹ்வை நம்பின்றாங்க. கொஞ்சத்துல ஒரு பிரச்சனை வரும், போய் பேங்க்ல போய் வட்டியில வச்சுட்டு வராங்க, வட்டி கடன் எடுத்துட்டு வர்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு தாய் உங்களுடைய தாயோடு 36 தடவை ஜினா செய்வதை விட கேவலம் பண்றாங்க. இந்த திஹாரியில முஸ்லிம் ஊர்ல ஒருவர் கூட வட்டி கடையில் இல்லைன்னு சொல்லலாமா? இந்த நாட்டில் எத்தனையோ ஊர்களை பார்க்கிறோம், முஸ்லிம் ஊர் என்றோம், அங்க இல்லாத வங்கி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை வங்கிகள் உண்டு. இந்த வங்கிகளோட தொடர்பு வைக்கிறது யாரு? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வட்டியில நம்ம சமுதாயம் மூழ்கி இருக்குதுன்னா அவங்க அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி ஒரு பிரச்சனை அல்லாஹ் போடுவான், தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுல வந்து தலை வலிக்கும், எப்படிப்பா சல்லி கொடுக்கன்னு வரும், 4 பேர் ஐடியா சொல்லுவான், வட்டி வச்சுக்கிறீங்களா, காணியை போய் வைங்களேன், டீட போய் வைங்களேன். அந்த நேரத்தில் அந்த கொள்கையை விட்டு போட்டு வட்டிக்கு போறான் பாருங்க. சும்மஸ்தகா இஸ்திகாமத் இல்ல, ஈமான் கொண்டாலும் உறுதியா நிக்கல. ஒரு காத்துக்கு ஒரு மரம் உழுவுற மாதிரி காத்து வீசுது, இந்த வீசுற காத்துல பாக்குறோம் ரோட்ல நிறைய மரங்கள் விழுந்திருக்குதா, உறுதியா பிடிச்சில்ல, உறுதியா பிடிச்சிருந்தா அடிக்கிற காத்துக்கு தாக்கு பிடிச்சு நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உறுதியான ஈமான் உள்ளவர்கள், உறுதி இல்லாத ஈமான் உள்ளவர்கள் என்று 2 சாரார்கள் இருக்கிறாங்க. உங்க புள்ளிய பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க, உறுதியான ஈமானே இல்லையா தெரியாது. உங்க பொண்டாட்டியை பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க, உறுதியாக இருக்கிறாங்களா தெரியல. உங்க கணவர்மார்களை பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹ் சொன்னார்கள். உறுதியா இருக்கிறார்களா இல்லைங்கதான் பிரச்சனை. உறுதியா இருக்க என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் விவரமா உங்களுக்கு சொன்னால் தான் நீங்க விளங்குவீங்க. அப்படி என்றா இந்த ஈமானை கொஞ்சம் புரியுங்க, ஏன் உறுதி என்பதை அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஈமான் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபின் வருவதா, அதுல கடைசி நம்பிக்கை என்ன, வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா,
ஒழுங்க புரியாட்டி இஸ்திகாமத்து வராது. என்ன அல்லாஹ் சொல்றான்? எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆறாவதை ஒழுங்கா நம்பணும், எல்லாத்தையும் நம்பணும். ரொம்ப முக்கியமானது இந்த ஆறாவது, மற்ற எல்லாமும் முக்கியம். இந்த ஆறை அதிகமான மக்கள் நம்புறதே இல்லை. இப்ப நிறைய பேர் உட்கார வச்சுட்டு ஒரு பார் இருக்குன்னு வைங்க, வைன் ஸ்டோர் இருக்குன்னு வைங்க. இந்த வைன் ஸ்டோர் இது அல்லாஹ் தான் இந்த வைன் ஸ்டோர் உண்டாக்கினான்டா. என்ன பேசுறாரு இவரு? வைன் ஸ்டோர் அல்லாஹ் உண்டாக்கினானா? எல்லா நன்மையும் எல்லாத்தையுமே அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஒரு இலை உழுமா, ஒரு எறும்பு ஓடுமா, ஒரு கல்லு ஒண்ணும் நடக்காது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் விபச்சார விடுதி நடக்கிறது. அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. நன்றா புரிஞ்சுக்கோங்க. எல்லா நன்மையும் எல்லா தீமைகள் அல்லாஹ் புறத்திலிருந்து வருது. உங்க குழந்தை உளுந்து மண்டை உடைஞ்சிட்டா அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வருது. நன்மை உங்களுக்கு பணம் கிடைச்சா அல்லாஹ் புறத்துல இருந்து. அதிகமான முஸ்லீம்கள் என்னடா தீயதை சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னுவாங்க. அது எப்படி அல்லாஹ் புறத்திலிருந்து வருது? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. எல்லா நன்மைகளும் அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா அப்படிதான் நீங்க நம்பி ஆகணும்னா அப்படி நம்பணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நல்லது மட்டும் இல்லப்பா, கெட்டது அல்லாஹ் புறத்திலிருந்து தான் வருது. அவனுக்கு தெரியலன்னா அவன் எப்படி ரப்பா இருப்பான்? எனக்கு கெட்டது தெரியலண்டா, அல்லாஹ்க்கு தெரியலண்டா, இந்த பார் நடத்துறது அல்லாஹ்க்கு தெரியலண்டா, விபச்சார விடுதி நடத்துறது அல்லாஹ்க்கு தெரியலண்டா, அவன் எப்படி ரப்பா இருப்பான்? அந்த ரப்புக்கு அத்தனையும் தெரியும். அந்த ரப்பு தான் அனுமதி கொடுக்கிறான், அங்கீகரிக்கல. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்ப அல்லாஹ் ஏன் அப்படி பண்றான்? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறானா இல்லையா? அவங்க நேர்மையா நிக்கணும், நியாயமா இருக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயத்தை அல்லாஹ் விரும்பலண்டா அல்லாஹ் ஏன் அப்படி வைக்கிறான்டா? இப்பதான் ஈமான் வந்து உறுதியாக்குறதுக்குரிய பாயிண்ட் வருது. இந்த ஒழுங்க புரிந்து கொண்டால்தான் இந்த அடிப்படையை புரியலாம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தல இப்போ 5ஆம் ஆண்டு புள்ள இருக்கும். 5ஆம் ஆண்டு புள்ள 5 வருடங்கள் படித்ததுக்கு பிறகு புலமை பரிசில் பரீட்சையில் அந்த புள்ள முகம் கொடுக்கும். அந்த நாள் ஒரு நாள்ல அந்த புள்ள ஆன்சர் எழுதணும். ஓ லெவல் 11 ஆண்டு காலமாக ஒரு பையன் படிப்பார். அவர் படித்ததை உரசி பார்க்கும் ஒரு பரீட்சை தான் ஓ லெவல் பரீட்சை. 11 வருடங்களாக 13 வருடங்களாக படித்ததை உரசி பார்க்கக்கூடிய ஒரு பரீட்சை தான் அட்வான்ஸ் லெவல். இந்த பரீட்சைக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க? மற்ற நாளை விட கவனமா இருப்பாங்க. குளிச்சு ரெடியாகி ரொம்ப பதட்டத்தோட இன்னைக்கு என்ன ரிசர்ச், என்ன மாதிரி கொஸ்டின் வருமோ தெரியல, ஒழுங்கா எழுத முடியுமான்னு ஒரு பதட்ட நிலைமையோட போவாங்க. இதுதான் இந்த சாதாரணமான பரீட்சை. இத மாதிரி ஒரு முஸ்லீமை பொறுத்தளவுல அந்த முஸ்லீம் எழும்புவான் பாருங்க. காலையில எழும்பினாலே எதுக்கு ஆன்சர் பண்றான்? கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், மவுத்து வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினும் எக்ஸாம். இது வந்து வருடங்களுக்கு ஒரு முறை, 11 ஆண்டுக்கு ஒரு முறை, 13 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பாருங்க, அது வேற எக்ஸாம். இந்த உலகத்தில் நடக்கிற எக்ஸாமை பொறுத்தளவுல அந்த எக்ஸாம் எப்படி நடத்தும்? 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படிச்சதை எல்லாம் வச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஓ லெவல் புள்ளி எல்லாரும் உட்கார வச்சிட்டோம்னா எல்லாருக்கும் இலங்கையில் ஒரு கொஸ்டின் தான் வரும். அல்லாஹ் எப்படி படிக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் போடுவான். எப்படி கொஸ்டின் போடுவானா? ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருப்பானா, ஈமான்ல உறுதியான ஒரு ஆள், அவருக்கு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் வருமா. ரொம்ப லோவா இருப்பான ஒரு ஆள், அவருக்கு லோவான கொஸ்டின் வருமா. 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 1ஆம் ஆண்டு கொஸ்டின் வரும், 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 10ஆம் ஆண்டு கொஸ்டின் கேட்கணும். இப்ப திஹாரியில யாருக்கு பெரிய பிரச்சனை வருமா? பெரிய பெரிய பிரச்சனை வருமா? மண்டை உடையிற மாதிரி பிரச்சனை வருமா? யாருக்கு வருமா? ஈமான்ல யாரு ஸ்ட்ரென்த் இஸ்திகாமத்துல நிக்கிறாங்களோ பாறாங்கல்ல தூக்குற பெரிய பெரிய பிரச்சனை வருமா. ஒண்ணுமே ஊதினா பறந்துருவான்னு வைங்களேன். அந்த மாதிரி ஆளுக்கு பிரச்சனை சிம்பிளா தான் வரும். அந்த அல்லாஹ் நான் சொல்லல, இது புரிந்து கொண்டால் தான் இஸ்திகாமத் என்ற பாடத்தை ஒழுங்கா புரியலாம். ஏன் அல்லாஹ் இந்த பாருக்கு அனுமதி கொடுக்கிறான்னு உங்களுக்கு புரியலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தீமைகளும் அல்லாஹ் புறத்துல தான் வருது. அதை நம்பலன்னா நீங்க முஸ்லீம் இல்ல, நம்பி ஆகணும். உங்க மனசு இடம் கொடுக்காது. சில வேலை இப்படிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இதுக்கெல்லாம் இப்படி பேசலாமா? சில பேர் அப்படி நினைப்பார்கள். புரிந்து கொள்வதற்கு சொல்றேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப எதுக்கு இது பண்றான்டா? கொஸ்டினை எழுதுவ கேட்பாங்க. உதாரணத்துக்கு நிம்மதி இல்லைன்னு வைங்களேன். நிம்மதி இல்லைன்னா அல்லாஹ் என்ன பண்றான்? பல ஆன்சர் வச்சிருப்பான். இந்த உலகத்துல நிம்மதி இல்லைண்டா பார் என்ற ஒரு ஆன்சர் இருக்கும். நிம்மதி இல்லையா, தலைவலிக்குதா, கஷ்டமா, குடி, 4 பேர் சொல்லுமா. குடிக்கிறது ஒரு ஆன்சரா போச்சா?
இன்னொரு ஆளுக்கு பள்ளிவாசல் ஒரு ஆன்சர் இருக்கும். இப்படி 4 ஆன்சரை வச்சா எதை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு கொஸ்டினை கொடுத்து சரியா மட்டுமே வச்சா எவனும் பிளவிட மாட்டாங்களே, அப்ப இப்படி பரிசு கொடுக்கிறது? ஓ லெவல் பேப்பர்ல MCQ கொஸ்டின் வருமா இல்லையா? ஒரு விஞ்ஞான பாடம், விஞ்ஞான பாடத்துல கேள்வியை கேட்டு முதலாம் பேப்பர்ல கேள்வியை கேட்டு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. 4ல எது சரியோ படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஒன்று ஆன்சர் பண்ணுவாரா? கேள்வியை கொடுத்து போட்டு ஒரே ஒரு பதில கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணண்டா அவ்வளவு பேர் கண்ணை பொத்தி அண்டர்லைன் பண்றானே, அவ்வளவு பேருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் வருமா இல்லையா? அப்ப உலகத்துல என்ன பண்ணுவான்? கேள்வியை வச்சுட்டு அந்த மாதிரி வைப்பான். மனசுல 4 ஆசை கூட ஓடுவான். வீட்டுக்கு பக்கத்துல போற வழியில ஒரு ஆள் கையை ஏந்துவான். நிஜமா காலி இல்லைன்னு தெரியுது. அந்த நேரத்தில் ஒருத்தன் கடந்து போற நேரம் கேள்விய கொஸ்டின் பேப்பரும் பிள்ளைய ஆன்சர் பண்ணிட்டோம்னா நரகத்துக்கு போயிருவோமா? மார்க்ஸ் குறைஞ்சிருமோ? சரி 10 ரூபா கொடுத்துட்டு போயிருவோமே, கொஸ்டினா வந்திருக்குமே. இது எனக்கு சோதனை என்று பார்த்தால் தப்பி தப்பி ஓட பார்ப்பான். அந்த இடங்களில் எல்லாம் தப்ப பார்ப்பான். பரீட்சை தாள பண்ண உடனேயே கொஸ்டினுக்கு ஆழமா யோசிச்சு தான் ஆன்சர் பண்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இது எல்லாமே கேள்விதான் என்று இருந்தால் என்ன பண்ணுவான்? ஆன்சர் பண்ற நேரம் சிந்தித்து பார்த்து ஒழுங்கான முறையில் ஆன்சர் பண்ணுவான். வாழைப்பழத்தை சாப்பிட்டுருவான், வீசினா 4 பேர் உழுவானே. இது எதுக்கு? இது கொஸ்டினா? இது கொஸ்டின். இது ஈமான்ல இஸ்திகாமத்துக்கு இதுதான் கடைசி பாடம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஈமான்ட கடைசி பாடம்? ஈமானை கிளையாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளு 4 பேரை குத்திட்டா ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி 4 பேரை பாதிக்கிற மாதிரி ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை அகற்றுவது ஈமானின் ஆக கடைசி. நீங்க ஜமாத்துல பெரிய ஆள், 4 பேருக்கு பாதிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, கண்டும் காணாமல் போறீங்கடா அவசரமா ஈமான செக் பண்ணி ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அவனுக்கு குத்துமே, இவன் பாதிக்கப்பட்டவன. யாரு பாதிக்கப்பட்ட என்ன? அது சிரிப்பால பாதிக்கப்பட்டா என்ன, ஒரு அப்துல் ரஹ்மான் பாதிக்கப்பட்ட என்ன, எவன் பாதிக்கப்பட்டாலும் இவனுக்கு வருத்தம் விளங்கணும். அப்படி கல்புக்கு வருத்தமே வரவில்லையா, உங்க கல்புல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அப்படி வருகிறதே இல்லையே, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஈமானை செக் பண்ணுங்க. ஈமானை செக் பண்ணணும், இஸ்திகாமத்து வந்துடும். உறுதி எப்படி வருது? இந்த கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் வர்ற நேரம் 4 ஆன்சர் 10 ஆன்சர் எல்லாம் வச்சிருப்பான். வேண்டியதை பார்த்து உனக்கு என்ன செய்யலாம்? 4 ஆன்சரை வச்சா ஒருத்தன் திருமணம் முடிச்சிருப்பான், மனைவி இருப்பாங்க, இன்னொரு பொம்பளை அசிங்கமா கொடுத்துட்டு போவா, 2 போட்ட வந்தா தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இருக்குது. மனைவி என்று தேர்ந்தெடுத்த ஆன்சர் கரெக்ட், அந்த பொம்பளை தேர்ந்தெடுத்த ஆன்சர் பிள்ளை. மனிதனுடைய இதுக்கு அல்ல என்ன பண்றான்டா, சோதனையை வச்சா, பரீட்சையை வச்சா சரியான ஆன்சர் இருக்கணும், பிழையான ஆன்சர் இருக்கணும். பரீட்சை வைக்கிறேன் எல்லாம் சரியான ஆன்சர் மட்டும் இருக்குதுன்னா அப்ப எப்படி? அப்ப பிழைக்க மாட்டானே. அல்லாஹ் சொர்க்கத்தையும் வைத்து நரகத்தையும் வைத்து கேள்வியை கேட்கிறான். நீங்கள் சுபஹில் எழுந்தால் கேள்வி ஆரம்பிக்கும், ராத்திரி தூங்கும் வரைக்கும் ஆரம்பிக்கும். தூங்கின பிறகு அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் போகும். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் இஸ்திகாமத் உண்டாகுது. எப்படி வருகிறது? கேள்வி வர்ற நேரம் ஆன்சரை கரெக்டா போடுவோமா, அடுத்த கொஸ்டின் அதை விட பவரா வரும். ஆன்சரை கரெக்டா போடுவோமா, அதை விட பவரா வரும். கரெக்டா ஆன்சர் போடுற நேரம் ஈமான் உறுதியாகுது. ஒவ்வொரு கேள்விக்கு கேள்வி உறுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லுகிற நேரத்தில் பலர்கள் ஆகா ஈமான்ல சின்ன சின்ன பிரச்சனை வருமோ, பெரியெல்லாம் வராதோ அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ ஒருவர் வந்து சொல்ற, யார சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், சிந்திச்சு தான் சொல்றியா? ஆமா யார சொல்லா, உங்களை நேசிக்கிறேன், கடல் அளவுக்கு உனக்கு சோதனை வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன் துணிச்சல் வேணும் தெரியுமா? திஹாரியில் யாரு பெரிய ஈமான்தாரியோ அவருக்கு பெரிய கொஸ்டின் வரும் என்பதில் இஸ்லாத்தில் படித்தவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லை. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய கொஸ்டின் வந்தவங்க யாரு? நபிமார்கள், உச்சகட்ட ஈமான்தாரிகள். இப்ராஹிம் நபி, அவருக்கு பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாத இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன பண்றா, பிள்ளைய கேட்கிறார். எப்படிலாம் கேட்கிறாரு தெரியுமா? அவனுக்கு பிள்ளை, இவனுக்கு பிள்ளை, அவருக்கு பிள்ளை. வத்தகசல்லா இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனா எடுத்துட்டான். உற்ற நண்பனா எடுத்தால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் உற்ற நண்பன்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துட்டான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி யா ரப்பே என்ன கேட்கிறார். கேட்டு குழந்தை கிடைக்க போல எப்படி சொல்றாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லல.
என் தலைமுடி, அதாவது வயோதிப நிலைமையில வயசு போன நேரத்துல புள்ளைய தந்து அல்லாவுக்கு எல்லா புள்ளும் பண்றாரு. அப்ப எப்ப புள்ளைய கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்ப கொஸ்டின் எப்படி வரும் தெரியுமா? எதுக்கு ஆசை வைக்கிறாரோ அல்லாஹ்ட கொஸ்டின் எப்படி வரும்? ஆசை எதுல கூடையோ அதுலதான் கொஸ்டின் வரும். அல்லாஹ் வேணுமா புள்ள வேணுமா? அல்லாஹ் வேணுமா? ஒருத்தர் ஒரு காணிய ஆசை வைக்கிறாரு, வீடு அழகா கட்டாரு, அல்லாஹ் வேணுமா வீடு வேணுமா? கொஸ்டின் வர்ற நேரத்தில் நெஞ்ச பிடிப்பான். ஈமான் உறுதியா நின்றுட்டு வைங்க, இஸ்திகாமத்துல உறுதியா நின்றாருன்னு வைங்க, ஆன்சர் சிம்பிளா அடிச்சிட்டு போயிருவார். இப்ராஹிம் நபிக்கு என்ன கொஸ்டின் கொடுக்குறான் தெரியுமா? அவருக்கு சொத்தை கேட்டா சிம்பிளா கொடுத்துட்டு போயிருவாரு, எதையும் கொடுத்துருவாரு. அவ்வளோத்தையும் விட்டு வந்தவர் அவரு, வா வீட்டுல இருந்து இறங்கினவர். வாப்பா இருக்கிறார் மசூராவில் நெருப்புல போடுங்கன்னு சொல்ற நேரம் குடும்பத்தை அத்தனையும் விட்டுட்டு வந்தவர். இப்ப அவருக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? அவருக்கு அல்ல எதை சோதிக்கிற ஆரம்பத்துல பொண்டாட்டி புள்ள கிடைச்சிட்டா சரி, அப்படி என்ற யாரும் இல்ல பக்கா பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல உன் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுருப்போம். இந்த கொஸ்டனுக்கு நீங்க கற்பனையா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வந்தா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அவர் என்ன பண்றாங்க, விட்டுட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, இப்ராஹிம் என்னப்பா இது, கையில கொஞ்சம் ஈச்சப்பழத்தின் தண்ணியும் கொடுத்துட்டு, ஒரு மனுஷன் இல்ல அங்க, யாருமே இல்ல, கூப்பிடுறாங்க. அவர் கல்புல வேதனை, கை குழந்தையாச்சே. அவர் போறாரு, மறுபடி இப்ராஹிம் பண்றாங்க, அவர் பாட்டுக்கு போறாரு. மூணாவது தடவை கேட்கிறாங்க, அல்லாஹ்ட கட்டளையா? அவர் திரும்பி பார்த்தா ஆமா அல்லாஹ்ட கட்டளைன்னு போறாரு. போட்டு எப்படி அல்லாஹ்ட துஆ கேட்டார் தெரியுமா? ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை. அவர் கேட்கிறார் திரும்பி பார்த்து, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு சொத்தை கூடன்னு கேட்கல, என் பொண்டாட்டிக்கு செல்வத்தை கூடன்னு கேட்கல. எவ்வளவு வேதனை இருக்கும்னு அந்த துஆவில் வழங்குறது. ரப்பனா என்னுடைய ரப்பே இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தின் பிவாதி கைரி ஸீ ஸரன், யா அல்லாஹ் எதுவுமே முளைக்காது யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லை யா அல்லாஹ், எதை போட்டாலும் முளைக்காது யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில என் சந்ததியை, என் பொண்டாட்டின்னு இல்ல என் புள்ளலின்னு சொல்லி என் சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதி கைரி ஸீ ஸரன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன்னுடைய சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல குடியமர்த்தன்னு சொல்லலாம். அவர் அல்லாஹ் எப்படி சொல்றாரு தெரியுமா? எதுவுமே முளைக்காது, விவசாயமே பண்ண இயலாது, அந்த இடத்துல ஒரு சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல ரெண்டாவது சேர்க்கிறாரு. அங்க என் பொண்டாட்டி புள்ள குட்டிய குடியமர்த்தி விட்ட யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம், எதுக்கு தெரியுமா? உனக்கு கட்டுப்பட்டு தொழுகை நிலைநாட்ட, உன் கட்டுப்படணும் என்பதற்காக. என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் சந்ததி தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி விட்டிருக்கிறேன் யா அல்லாஹ். ஃபஜல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், என்னது கேட்கிறாரு? பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டேன், தொழுகைக்கு விட்டுட்டேன் யா அல்லாஹ், கோடி கோடியா கொட்டிரியா அல்லாஹ். என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு மனுஷன் இல்லையா சொல்லிட்டேன், ஒரு மனுஷன் இல்ல, நான் விட்டுட்டு போறேன். ஃபஜல் அஃபிதத்தம் மினன் நாஸ், மனிதருடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், மனுஷனுக்கும் சேர்த்திரியா அல்லாஹ். தனிய பொண்டாட்டி இருக்கிறாயா அல்லாஹ், என் மகன் தனியே ஏதாவது முளைச்சு செய்வாங்கன்னா அதுவும் கிடையாது, ஒன்னும் வராது யா அல்லாஹ். தண்ணி சொட்டி இல்ல, உன்னுடைய புனித ஆலயத்தை அங்க வச்சிருக்கிறேன், நீ சொல்லிவிட்டாய் விட சொல்லி நான் விட்டு விடுகிறேன், மக்களை அவர்கள் பக்கம் திருப்பி விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், உத்தரையா அல்லாஹ் திருப்பினா காபத்துல்லாவை கட்டுறாரு. ஒத்தனே ஃபஅஸ்ஸில் லின்னாஸ், மனிதர்களுக்கு சொல்லுங்கள், அழைப்பு விடுங்கள். விட்டா மெல்லிந்த ஒட்டகங்களில் எல்லாம் அவர்கள் அங்கிருந்து வருவார்கள், ஒவ்வொரு பாகங்களிலிருந்து வருவார்கள். எங்கிருந்து வர்றாங்க? காபத்துல்லாவை தாவப் பண்ணி எங்கிருந்து வர்றாங்க? எல்லாரும் வரலையா? ஹேண்டில் கொடுத்தாரா? மைக்ல அறிவிச்சாரா? பேஸ்புக்ல போட்டாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஆகப்பெரிய சோதனை. எதை நேசிக்கிறாரோ அவ்வளவு பேரும் அவரை பகைக்கிற நேரம், தன்னுடைய சொந்த தகப்பன் அவருக்கு எதிராக நிற்கிறார். யாபத்திலிம தாபுது ஷைத்தான், என் வாப்பாவை எதுக்கு வாப்பா நீங்க ஷைத்தானை வணங்குறீங்க? மாலா யஸ்மோ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்கு ஷையா, எதுவுமே பார்க்காது, எதுவுமே கேட்காது, எதுவுமே செய்யாது, எதுக்கு வாப்பா இதை வணங்குறீங்கன்னு கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபியை பார்த்து வாப்பா என்ன சொன்னார்? என்ன அர்ஜுமன்னுக்கு வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எறிந்தே கொல்லும, ஓடு இங்க இருந்து ஓடு, பேச வேண்டாண்டார். அந்த அளவுக்கு வீடை விட்டு விரட்டப்பட்டவர், எந்த ஆதரவும் இல்லாதவர்,
அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு மனைவி, ஒரு புள்ள, அவருக்கு கிடைச்ச புள்ள, ஆசை ஆசையாக கேட்டு கிடைத்த பிள்ளை, ரொம்ப இலகுவான மனசு. நீங்கள் நினைக்க கூடாது இப்ராஹிம் நபியுடைய மனசு எப்படி தெரியுமா? எவ்வளவு இரக்கம்டா. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யாரு? இப்ராஹிம் நபிட்ட பாடம் படித்த ஒரு மாணவன். அல்லாஹ் சொல்றான் லூத். இப்ராஹிம் நபி சபையில இருந்து பயான கேட்டுட்டு அவர் பாடம் படித்து அவர் நபி ஆயிட்டார். அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். நபி ஆக்கினா அவர் பக்கத்து ஊரு. இப்ராஹிம் நபி இங்க இருக்கிறாரா? மலக்குமார்கள் வர்றாங்க. இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வந்து எதுக்கு வர்றாங்க? லூத் சமுதாயத்தை அழிக்க வர்றாங்க. அது ஓரினை சேர்க்கை செய்யற சமுதாயம். அழிக்க வர்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ராஹிம் நபி கொஞ்சம் சந்திச்சுட்டு போமேன்னு வர்றாங்க. வந்தா உடனே பொறிச்சு வச்சுட்டாரு. அவங்க சாப்பிட மாட்டாங்க மலக்குமார்கள். அப்பதான் பயப்படுறாரு, ஆஹா பொறிச்சு வச்சிருக்கிறமே சாப்பிடுறாங்களே பயந்த உடனே மெட்ர சொல்றாங்க. சொன்ன அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, கொஞ்சம் கொடுக்கலாம் தானே அவகாசத்தை, கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் தானே, இப்பவே இது பண்ண போறீங்களா? அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? விட்டுங்களை கொஞ்சம் கொடுங்களே. அவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவர். அவ்வளவு இரக்க மனப்பான்மை எல்லாம் உள்ளவருக்கு அல்லாஹ்வுடைய கொஸ்டின் எப்படி வரும்? இந்த கொஸ்டினுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, ஈமான் இல்லனா ஈமான் இல்லாம போயிரும். ஈமான் இஸ்திகாமத்தண்டா சும்மா உள்ளவனுக்கு எப்படி உறுதி வரும்? மரம் முளைச்சு முளைச்சு வர்ற டைம்ல தானே வேற நல்ல பிடிச்சுக்கொள்ளும். செடியை விட பெருசா இருந்தா வேற பிடிக்கும். அத மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் வருமா, கரெக்டா ஆன்சர் பண்றோமா, அடுத்த நாள் வெயிட்டான கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ரெடி ஆக்கி கொள்ளுங்கள் கல்புகளை. இது என்ன பண்ணினாலும் இது நிப்பாட்ட இயலாது. ஒரு மூமினுடைய ஈமான் எவ்வளவு கூடுதோ அவர் அட்வான்ஸ் லெவல் மாணவன், அதுக்கேற்ப கொஸ்டின் வருமா இல்லையா பயாலஜில? அது மாதிரி ஈமான் தாரிக்கு கொஸ்டின் பெருசா வரும். என்னாச்சு அந்த மாதிரி கொஸ்டின் வருதா? விட்டுட்டு போயிட்டாரு, முடிஞ்சிட்டா? முடியல. புள்ள கொஞ்சம் எப்ப தெரியுமா ரொம்ப அன்பு வரும், திரும்பி வர சொல்றான்ல, வர்றாரு. வந்தெல்லாம் பாக்குற நேரம் புள்ள என்ன ஆகுது? கொஞ்சம் பேசுற வயசு, விளையாடுற வயசு, பாப்பாவோட சேர்த்து ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற வயசு. அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா பலகமா உஸ்ஸய, பாப்பாவோடு சேர்ந்து வேலை செய்கிற பருவம். அல்லாஹ் வீணான வசனங்கள் குர்ஆன்ல சொல்ல மாட்டான், ஹைலைட் பண்ணி காட்டுவான். உங்க புள்ளைக்கு எப்ப ரொம்ப அன்பு கூடும் தெரியுமா? செல்லமா சுத்தும் பாருங்க, உங்களை ஒட்டும் பாருங்க, உங்களோட செல்லமா பேசும் பாருங்க. புள்ள ஒன்றை நிப்பாட்டி கேட்டால் டயர்ல போற நீங்கள் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி கொடுக்க பாப்பீங்க. அவ்வளவு இறக்கம் பறக்கும் பாருங்க. ஒரு பருவம் இருக்குமே, அந்த பருவத்தை ஹைலைட் பண்றான். அவரோட சேர்ந்து வேலையும் செய்யறான். ரொம்ப பெருசு இல்ல, ரொம்ப சின்னம் இல்ல. அடுத்த சோதனை வரப்போகுது. பலம்மா பலகமா உஸ்ஸய, அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற பருவத்தை வர்ற நேரம் அவருக்கு என்ன பண்ண தெரியும்? இப்ராஹிம் சும்மா இருப்பாரு. அடுத்த கொஸ்டின் என்ன? வராம இருக்குமா? வரும். உலகத்துல வராது என்று ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். கொஸ்டின் வராது என்று ஒரு ஆள். அல்லாஹ் சொல்லிட்டான், நாங்க என்ன எப்படி கொஸ்டின் தருவோம் தெரியுமா? சும்மா இருப்பார் ஒரு ஆள். நாங்க என்ன பண்ணுவோம்? அவரை ஒரு கொஸ்டினை கொடுத்து இது பண்ணுவோம். பிஷை மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி சாபிரின். அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைன். சும்மா இருந்துட்டு பாரா, திடீர்னு பயத்தை போட்டுரும். சும்மா தான் இருப்பாரு. நைட்ல போலீஸ்காரன் தட்டுவான், உன்னை பத்தி ஒரு புகார் வந்திருக்குது, அவசரமா வரும். பொண்டாட்டி, ஏன் மாப்பிள்ளை என்ன பண்ணாரு? பயம் வந்துருமா? பீதம் கிளம்பிருமா? பீதம் கிளம்பின உடனேயே ஆஹா கொஸ்டின் வந்துட்டு அர்த்தம். பயம் வருமா? நேர்ம தலைவராரா, நியாயம் மீறாரா, உள்ள பொய்யெல்லாம் கொட்டுறாரா, பல்ட்டி அடிக்கிறாரா, முனாஃபிக் வேடம் போடுறாரா, எல்லாத்தையும் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதான் கொஸ்டின். இந்த பள்ளிவாசலை எடுத்து பூட்டி அடாவடித்தனம் பண்ணினார்கள். எங்க போனார்கள்? அதுக்காக வேண்டி எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்களா? வேறு வழியில 2 பேரை பள்ளிவாசலுக்குள் புகுந்து என்ன பண்ணாங்க? குத்தி டாய்லெட்ல உள்ள அந்த இதை எடுத்து, அதாவது நான் போய் ஜனாசாவை பார்க்கிற நேரம் எதை கழட்டி அடித்திருந்தார்கள்? டாய்லெட்டுக்குள்ள உள்ள டாய்லெட் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த கான்கிரீட்டால போடப்பட்ட அதை ஒட்டச்சு கலட்டி அதால் மண்டையை அடித்திருந்தார்கள். ரத்தம் தெறிக்கப்பட்டு முடி அப்படியே செவத்தில் ஒட்டப்பட்டு இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி அழுத்தி பார்ப்பான். அடுத்த தடவை இவர்கள் பயான் செய்கிறார்களா, கொள்கை விட்டு ஓடுறார்களா, எங்க பேர்ல வச்சிருப்பாங்களே பணம், அது வருகுது இது வருகுது இது வருகுது, அது இது வந்தா கேட்ட பூட்டி வீட்டுக்குள்ள இருப்பான். இவனுக்கு எதுக்கு வம்பு? எதுக்கு பள்ளிவாசல் பிரச்சனை? ஓ நீங்க கத்தி எடுத்துட்டு வந்தா நாங்க பயப்படுவோமா? நீங்க அசில வச்சா நாங்க பயப்படுவோமா? அதுதான் இஸ்திகாமத். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எங்க புள்ளை எங்க குடும்பம் என்ற வாழ்ற ஆட்கள் இல்லை என்பது சத்தியவாதிகள் நிரூபிக்க அவர்கள் அத்தனையும் விட்டு விட்டு அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். எது பிரச்சனை பார்ப்போம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஏதாவது சொன்னீங்க,
எங்கள் உசிரை பக்கத்தில் வைத்து ஆர்த்தை செய்வோம். அதுதான் ஈமான் வெளிப்பாடு. எதுக்குப்பா வம்பு, இவ்வளவு வந்தாச்சே, கேட்டை போட்டு சும்மா சத்தமில்லாம் தூங்கு, அங்கெல்லாம் போன பள்ளிவாசல் பிரச்சனைக்கு வரணுமா, கோர்ட்டு வழியில் அலையணுமா, எதுக்கு, இதுல என்ன லாபம், அப்படி பேசுவார்கள். அப்படி பேசினா அவருக்கு நினைக்க வேண்டியதுதான், ஓஹோ ஈமான்ல ப்ராப்ளம் தான், அல்லாஹ் எங்களுக்கு போடுறது. அது கொஸ்டினா கேட்கறது என்ன ஆன்சர் எதிர்பார்க்கிறான், கடைசி முடிவு மரணம் தான்டா. அது எப்ப அல்லாஹ் நான் டோக்க வச்சு சுட்டா இப்ப போயிருமா, போகாது. அவன் நாடி நிமிஷத்துல உள்ள போய் மவுத்து வந்தாலும் மவுத்தான். அவன் என்னத்தை சுட்டு என்ன நடந்தாலும் அதெல்லாம் உள்ள போகாது. அல்லாஹ் எதை நாடுறானோ அந்த நிமிஷம் புந்தவாது பிந்தவாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், எது நடந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன தெரிந்தால் ரெடியா நின்று ஒரு ஆள் என்ன பண்ணுவான். அப்ப உலகத்தில் எங்களுக்கு மட்டும் கொஸ்டின் வராது, எல்கேஜி கொஸ்டின் வருமா நாங்க பார்த்தோம். அதாவது பயத்தை உண்டாக்குறா பீதம் வருமா இல்லையா, அது வரப்போகுது, பூமி குலுக்க வரப்போகுது, இந்த மாதிரி பீதம் வரும். ஏதாவது பீதம் வருமா, வரும். அதே மாதிரி பார்க்கணும். என்ன விஷயம், மினல் கௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டு என்ன பண்ணுவான், சோதிப்பான். காலி கோட்டையில நிமிர்ந்த தலையை குனிக்க மாட்டாங்க சில பேர், அந்த அளவுக்கு எல்லாம் பெருமையோடு இருந்தவர்கள். காலி கோட்டை வாசிகள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம்களா இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருமையோடு இருப்பார்கள், சொல்லுவார்கள் அந்த கதையெல்லாம். அப்படிப்பட்டவங்க சுனாமி நேரம் நாங்கள் களப்பணி செய்து விட்டு காலி கோட்டைக்கு வந்தோம். கண்ணால பார்த்தேன், ஒரு லொரியில வந்து புரியாணி கொடுக்கிற நேரம் பெரும் செல்வந்தர்கள் அதுக்காக வேண்டி போலில நின்றாங்க. எல்லா கடையும் பூட்டிட்டு, பசிக்குதா, போன்ல போய் மிஸ்கின் மாதிரி நிக்கிறதா, நில்லு, பசியை வைத்து ஒன்னு சோதிப்பேன். அல்லாஹ் சொல்றான், எந்த விதமா சோதிப்பான்ல. அப்படியே நிப்பீங்களா, சந்தோஷமா அமர்கலமா இருந்துச்சா, வீட்டுல 4 பேர் பேசுறீங்களா, வனக்சிமினல் அம்பாலி வல் அன்ஃபுஸ், அம்பால். அல்லாஹ் என்ன பண்ணுவான, சில பேருக்கு என்னவா 10 லட்சம், 1 கோடி ஆச்சா, 2 கோடி, 4 கோடி, 8 கோடி, கூட்டிட்டே போறவர் என்ன நினைக்க கூடாது, இப்ப பிளஸ் தான், அங்கே போதா. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய கம்பெனி லோஸ்ட் போடுறான். கடந்த ஆண்டு 100 கம்பெனி லோஸ்ட், அதாவது டாப் 100 லிஸ்ட்ல உள்ள பெரிய கம்பெனி. நோக்கியா கம்பெனி பிரஸ் ரிலீஸ் பண்றான், அவருடைய சிஇஓ என்ன பண்றான், அவருடைய கொலர், அதாவது அப்செட்டா பேசுறான். நிஜமா வேர்ல்ட் மார்க்கெட்ல நோக்கியா எங்கேயோ பறந்தது, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டேன், இந்த தடவை ஏன் நான் ஃபெயிலியர் ஆனேன் தெரியுமா, எல்லாரும் ஸ்மார்ட் போன் போடுற நேரம் நான் அதுக்கு வரவே இல்லை, அதை நான் தாமதப்படுத்திட்டேன், என் பிள்ளைய உணர்றேன், அதனாலதான் என் கம்பெனி கலபரேஷன் ஆச்சு, அவன் மைனஸ் ஆகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவனாவது நினைப்பான நொக்கியா கீழே விழுவானா, ஏவன் கீழே உழல்ன்றேன். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்வான். அவன் இன்றைக்கு குடிசையில உள்ள, நாளைக்கு அவன் தான் தியாரில பெரிய பணக்காரன் நிற்பான், பணக்கார வம்சத்தை கொண்டு போய் குடிசையில போடுவோம். அப்படி பண்ணினா அல்லாஹ் கண்ணு முன்னாடி பார்க்கலையா, நாங்க யாரை எப்படி மாத்தி வைத்திருக்கிறான் என்பதை கண் கூடாக பார்க்கிறோம். உங்க ஊரில் நீங்கள் பார்ப்பீர்கள், எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரேமதாஸ் என்று சொன்னால் அதாவது அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள் லேவரியா வித்தவர், அது பொய்யான்னு கேட்ட உண்மை. பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டுடைய முன்னாடி ஜனாதிபதிமார்கள் ஒருவர், அவர் லேவரியா வித்த கதை உண்மை. அவர் வாழத்தோட்டத்தில் பிறந்தவர். இன்றைக்கு நீங்க வாழத்தோட்டத்தில் சுச்சரித்தியை பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கு அங்க வந்து இடியாப்ப கடையை, அந்த கடை இதாங்க தொழில், அவர்கள் இன்றைக்கும் கடையாப்பம் தான் விற்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஜனாதிபதி இங்கிருந்து வந்தாரா என்று கேட்டீங்கன்னா, இது பரவாயில்லை, இந்த வளவையில இருந்து வர்றது உனக்குதா, பண்டார நாயக்க ஃபேமிலியுடைய வளவை நீங்க பார்த்து அது சரி, அது வளவுக்காரவங்க வந்தாங்க. அவருடைய சுச்சரித்தி எங்க இருக்குது, வாழத்தோட்டத்தில் சின்ன சின்ன முஸ்லீம்களுடைய வீடுகள் இருக்குமே, அதுக்கு மத்தியில தான் இருக்குது. அங்கதான் சஜித் பிரேமதாச வளர்ந்தார். அது வேவரியா வித்தவர் வந்து முனிசிபல்ல நிக்கிறார், அதுக்கு அங்கால நிக்கிறார். 89 திடீரென்று ஜேஆருடைய டைம்ல வந்து நிக்கிறார். 89 அவர் ஜனாதிபதி ஆகிறார். 94 அவர் 93 சாகிறார். என்ன சொல்ல வாரண்டா, எங்கை லேவரியா வித்தவர் என்றால் யார், அவருடைய சொத்துக்கு அந்த பெருமானம் எல்லாம் எப்படி கூடியது, அல்லாஹ்வுடைய நல்லடியார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா, கொடுத்துட்டே போவான். கொடுத்த உடனே இப்ப எப்படி தெரியுமா சோதனை ஆரம்பிக்கும், கொடுக்க போற நினைப்பார், ஆக கிடைச்சிட்டே இருக்குது, அதை போட்டா வருகிறது, இதை போட்டா வருகிறது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், கொடுக்காம இல்ல கொடுத்து தான் வேலையை விளையாட்ட ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோம் தெரியுமா, வனக்சிமினல் அம்பால் கொடுத்துட்டு 10 கோடி கொடுத்துட்டு, ஒண்டதா நெஞ்சதான் பிடிப்பார், இந்த 2 கிட்னி போகும், இந்த 4 எடுத்துட்டே இருப்போம், குறைச்சிட்டே இருப்போம். அது மட்டும் குறைக்க மாட்டோம்,
புள்ளக்குட்டியை தருவோம், பாப்பாண்டும் பும்மாண்டும் சிரிச்சு தூக்கிட்டு போவீங்க. வல் அன்ஃபுஸ், 4 பேர் 5 பேர் நிக்கிறீங்களா, ஒரு ஆளை தூக்கிடுவோம், 4 பேரும் இன்னொரு ஆளை தூக்குவோம், 3 பேரும். இது என் கொஸ்டின்டா. அல்லாஹ் சொல்றான் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். இந்த மாதிரி தோட்டங்கள் எல்லாம் எதையுமே கூட்டு போய் எடுப்போம். இதான் டிரான்சாக்சன் நடந்துட்டே இருக்கும். நீங்க இன்றைக்கு சம்பாதிப்பீங்க, நாளைக்கு மறுபடி சம்பாதிக்கணும். குறையும் கூடும். இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க. வபஷிரி சாபிரீன். இதெல்லாம் என்ன தெரியுமா? கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? பொறுமை. என்ன பொறுமை? என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருக்கிறனால அல்லாஹ் கைவிட மாட்டான். இவ்வளவெல்லாம் தந்த அல்லாஹ் சும்மா விடுவானா? ஒரு துண்டு புடவை இல்லாம வந்த எனக்கு இதெல்லாம் தந்த அல்லாஹ் இன்னைக்கு 2 கோடி எடுத்துட்டானா? தருவான். நேர்மையான வட்டிக்கு போறாத, தப்பா பேசாத, தப்பான டிரான்சாக்சன் பண்ணாத, நில் அல்லாஹ் தருவான்னு பொறுக்கிறது சும்மா உள்ளவனுக்கு இயலாது. நான் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா. இது என்னையா சும்மா உள்ளவன் பொறுப்பானா? இயலாது. அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது எப்படி என்று சொன்னால், அதாவது ரொம்ப பாரமாக இருக்கும்ன்றான். யாருக்கு? மூமின்கள் அல்லாதவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது என்ன நடக்கும்ன்றா ரொம்ப அந்த பொறுமை இருக்குது பாருங்க. அந்த பொறுமை ரொம்ப பாரமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு திருமறையில சொல்றான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுக்கு இப்ப நாம ரெடி ஆகணும். வெள்ளம் வர முன்னாடி தான் எனக்கட்டணும். பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்டுதான் சத்தியத்துக்குள் வர வேண்டும். சத்தியத்துக்குள் வந்தால் பிரச்சனை வரும். இன்னும் குர்ஆன் படிக்கிறீங்களா? பிரச்சனை வரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு ஆன்சர் பண்ற நேரம் உலகம் உங்களை பார்க்கும். எப்படிடா இது? ஆனால் ஆன்சர் பண்றவனுக்கு அல்லாஹ் இலகுவாக்கிருமா? இதையும் புரிந்து கொள்ளுங்க. ஆன்சர் பண்றவனுக்கு அல்லாஹ் என்ன ஆகிருவான்? ஏன் அப்படி ஆக்குறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மையுரிதுல்லாஹ பி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாட ஆரம்பித்தானோ அவனை சோதிக்க ஆரம்பிப்பான். இப்ப வாப்பா பிள்ளைக்கு நலவை நாட ஆரம்பிச்சிட்டாரா? புள்ள உம்மா வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க புட்டத்துல, பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு புள்ள போறான். அவன் வேலை என்னையா? பெரிய கல்ல தூக்கிட்டு போய் அங்க வச்சாதான் சம்பளம் கிடைக்குமாண்டா. எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த புட்டத்துல உட்கார்ந்துட்டு புள்ள கல்ல தூக்கட்டும் இருக்க மாட்டாங்க. புள்ள கையில இருந்து இவங்க தூக்கி வைப்பாங்க, நீ உட்காருமா, உனக்கு வேலை வரக்கூடாதுமா. அதுதான் பாசம். அல்லாஹ் எப்படி பாசத்தை வைக்கிறான் தெரியுமா? தாய் தாப்பம் கொடுக்கிற மாதிரி இல்ல. அல்லாஹ் எப்படி வைக்கிறான்டா? பாறாங்கல்ல தூக்கணும், தூக்கிட்டு போகணும், தூக்க வேண்டியதா தைரியமா தூக்குற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நெனையாபுரத்துல ஒரு ஆள் அனுப்பி வச்சிருவான். உலகத்துக்கு வழங்கி ஒரு பாறாங்கல்ல தூக்குற மாதிரி நெனையாபுரத்துல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உதவி அனுப்புவான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மக்ரஜ்கள். வாழ்க்கையில சோதனை வந்த கதவெல்லாம் பூட்டி பட்டுரும். நான் டோரை திறந்து கொடுப்பேன். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. மக்ரஜ் வஜஅல், அதாவது வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நெனையாபுரத்துல அவனுக்கு ரிஸ்க் கொண்டாந்து கொடுப்பேன். நினைச்சே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இன்றைக்கு செக் கொடுக்கணுமே, பாஸ் ஆக்கணுமே, நினையாபுரத்தில் அவனுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவியை பாப்பா. எப்படியோ லிங்காய் பிசினஸ் நடந்து கொடுத்துருவான். வாக்குறுதியை நிறைவேற்ற நினைக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி என்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கல்புல ஆழமாக பதிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? சோதனை வரும். பிரச்சனை கொஞ்சம் பவரா வருதா, அல்லாஹ் உங்களோட இறக்கன்னு அர்த்தம். பிரச்சனை கூடுதலா வருதா, அது ரசூலுல்லாஹ் சொன்னது. பிரச்சனையே உம்மா வாப்பா நினைப்பாங்க, பிள்ளைக்கு பிரச்சனையே வரக்கூடாது நினைப்பாங்க. அப்படி சில பேர் சொல்லிட்டு போவாங்க, சொத்து பூமி காணியெல்லாம் கொடுத்தாச்சு, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுபஹானல்லாஹ். அப்படி பிரச்சனை இல்லாத எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாத பிள்ளைய காட்டுக்கு பார்ப்போம். பண்டார நாயக்க வளவையே கொடுத்துட்டு போனாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு. சந்திரிகாக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தலைக்கு மேல போச்சு. கண்ணை இழந்தா, உம்மாவை இழந்தா, வாப்பாவை இழந்தா, மாப்பிள்ளை இழந்தா, எல்லாத்தையும் இழந்தா. புள்ளைய அங்க இந்த நாட்டுல உங்க பக்கத்துல ஜனாதிபதியா நின்றவங்க. பிரச்சனை என்பது அவங்க வாப்பா கொடுத்த சொத்து உங்களுக்கு கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த அதிகாரத்தை கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த கௌரவத்தை கொடுக்கலுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க உள்ள தேங்காவும் வித்து தான் வாழணும் என்று ஆக்கினா பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி மேலே ஏத்துவான், கீழே இறக்குமா, பொடிகாடு இல்லாமலாக்குமா, உண்டாக்குமா, எல்லாம் நடக்கும். அதனால வாழ்க்கையில ஸ்டேபிள் என்று யாருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போகலாது. அல்லாஹ்வுடைய எது ரெடி ஆவீங்க. பிரச்சனை வந்தால் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? மையுரிதுல்லாஹ பி கைரன்.
அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவை நாடினால் யுசிபு மின்ஹு, அவனை பிடித்து சோதிப்பா. ரப்பே, உன்னுடைய இரக்கமா, உன் பாசமா, உன் நேசமா, அதைத்தான் எதிர்பார்க்கும். அல்லாஹ்வுடைய நேசம் அங்க வருகிறது. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பிரச்சனைய வந்த உடனே அல்லாஹ் இருக்கிறான் முயற்சி எடுத்துட்டு போவீங்களே, அல்லாஹ் அப்படி அரவணைச்சிருவான். நீ பொறுமையானா உன்னோட நான் இருக்கிறேன்பா. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் வந்து நம்மளோட இருக்கணுமாக இருந்தால் இந்த யதார்த்தத்தை புரியணும். இதை புரியாததுனாலதான் காஃபிர் திண்டாடுறான். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பார்க்கிறான், ஆகா இல்லையே, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கிறான், பிரச்சனை வரதானே செய்யுது. எல்லாம் இங்கால ஓட்டி அடைக்கிறான், அங்கால வருது, இங்க அடிச்சு பார்க்கிறான், அங்கால வருது. பிரச்சனை இல்லாத ஒருவர் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி கொடுத்த அடுத்த சோதனை என்ன தெரியுமா? புள்ள நல்ல பேசுற பருவம், வளர்ற பருவம், அந்த மாதிரி வேலை செய்யற பருவம் வர்ற டைம்ல இப்ராஹிம் நபி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? கனவு காண்றாரு. கனவு கண்ட என்ன அர்த்தம்? வஹீன்னு அர்த்தம். நபிமார்கள் மகன்கிட்ட சொல்ற, கூப்பிட்டு அல்லாஹ் அந்த ஹைலைட் பண்றான் மகன் பருவத்தை. ஃபலம்மா பலக மாஉஸ்ஸய, வேலை செய்யக்கூடிய பருவத்தில் உள்ள மகனை கூப்பிட்டு சொல்றாரு, யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் ஒரு கனவு கண்டேன் ராஜா, அன்னி அஸ்பஹுக்க, உன்னை வெற்றதா கனவு கண்டேன். உன்னை என்ன பண்றேன்? வெற்றதா கனவு கண்டேன். ஃபந்தூர் மாதா தரா, என்னப்பா நினைக்கிற நீ? நான் உன்னை எடுத்து அறுக்க போன குர்பான் கொடுக்கிற மாதிரி கனவு கண்டேன். என்ன ராஜா நினைக்கிறேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஓதுற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி சும்மா கேட்காதீங்க. நீங்க வாப்பான்னு நினைச்சு உங்க புள்ளைய நினைங்க, நீங்க உம்மா நினைச்சு உங்க புள்ளைய நினைங்க. இந்த கனவு கண்டால் இது வகி, நீங்க கண்டெல்லாம் செய்ய தேவையில்லை. வகி வந்த உடனேயே மறைக்க வேணும்னா மறைச்சிடலாம். புள்ளையோட எதுக்கு பேசுறது மறைச்சிடலாம். எவ்வளவு இது அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். கனவை அனுப்பிட்டு மகனோட டிஸ்கஸ் பண்றாரு, யா புனையே, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்தூர் மாதா தரா, என் மகனை உன்னை வெற்ற மாதிரி கனவு கண்டுட்டு என்ன ராஜா நினைக்கிறேன்? மகன் அப்படி வளர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? யா அபத்தி, என் அருமை தந்தை, இஃபால் மா துஅமர், எது அல்லாஹ் சொன்னான் அதை செய்யுங்க வாப்பா. சத்தஜுதுனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின், மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல்லான்னு கூப்பிடுவானே, இஸ்மாயில் பேர் வருமாப்பா, பொறுமை என்று வருமே, பொறுமையாளர் என்று பட்டியல் கூப்பிடுவானே, அதுல இஸ்மாயில் பேரை பாப்பீங்க. அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க பாப்பா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நான் அந்த பேர் வரும் பாப்பா. சுப்ஹானல்லாஹ், எப்படி வீட்டுல பொறுமையின் உச்ச சிகரம் இஸ்திகாமத்துனால ஈமான வந்து ஈமானுடைய உறுதி என்பது அடுத்த பக்கம் பொறுமை. அவர் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாரோ, அந்த பொறுமையில நிக்கிறாரோ, அதுதான் ஈமான். ஈமானுடைய உறுதி என்பது. அப்ப போய் மகன் சொன்ன மகனுக்கு இப்படி வளர்த்திருக்காரு பாருங்க, வீட்டுல எப்படி வளர்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் குர்ஆன்ல. பேசி டிஸ்கஷன் நடந்துருமா? நடந்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா? இவர் அந்த கருத்து, இவர் இந்த கருத்து இல்ல. ஃபலம்மா ஸலமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்க. பாப்பா முடிவெடுத்துட்டார் வெற்றத்துக்கு, மகன் தலையை கொடுக்க முடிவெடுத்துட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு கட்டுப்பட்டார்கள். ஃபலம்மா ஸலமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்ட உடனே பாப்பா என்ன பண்ணாராம்? ஜபீத், அவர் நெத்தியை கொண்டு போய் கல்லுல வைக்கிறாரு. முகம் குப்புற பெற்றாரு எடுக்கலாம், விளங்கிச்சா? நெத்தியை கொண்டு போய் கல்ல வைக்கிறாரு, முகம் குப்புற பெற்றாரு. மூஞ்ச பாத்திரி எப்படி வெட்டுறது, முகத்தை பாத்திரி எப்படி வெட்டுறது அப்படின்னு பெரட்டி வச்சு கத்தி எடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஈமான் அல்லாஹ் அந்த கொஸ்டின் அந்தந்த ஆளுக்கு தான் கொடுப்பான், எல்லாருக்கும் தரமாட்டான். எனக்கு உங்களுக்கு தருவானா? அந்த அளவு தான் ஈமான் வச்சிருக்கிறோம் நாங்க. அவருக்கு அதை கொடுத்து அவருக்கு என்ன கொஸ்டின்? அல்லாஹ் வேணுமா இஸ்மாயில் வேணுமா? என்ன எது ஆசைப்படுறாரு? அவர் புள்ள மேல எவ்வளவு இறக்க வச்சிருக்கிறாரு? அல்லாஹ் வேணுமா புள்ள வேணுமா? அவர் என்ன முடிவு எடுத்தார்? ரப்பே நீதான் வஜ்ஜஹத்து வஜீஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாத் வல்லர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். அவர் அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புறார். அவர் யார்? அவரு இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அவருக்கு என்னெல்லாம் சோதனை கொடுத்தோம் தெரியுமா? வைஜிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தமுன், எல்லாத்தையும் கொடுத்தோம், எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணினார், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாரு. அவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபி நீங்கள் பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபியை பத்தி அவ்வளவு சிலாகித்து சொல்றான். ஹஜ் பெருநாள் என்று ஒரு பெருநாள், ஹஜ் என்று ஒரு கிரியை. அவரை சைத்தான் குழப்பினட, அவர் கல்லடித்த இடத்துல நீனும் கல்லடி, அவர் பொண்டாட்டி ஓடின நீ ஓடி, அவர் புள்ளைக்காக வேண்டி தண்ணி எடுத்து ஓடுற இடத்துல நீனும் ஓடி. எவ்வளவு பாசம் வச்சிருந்தா
எவ்வளவு எல்லாரும் வரலாறை வச்சு சிலை வச்சு எல்லாம் அவங்களுடைய வரலாறை பதிவு செய்ய பார்க்கறாங்க. ஒரு சிலை இல்ல, ஒரு உருவம் இல்ல, ஒண்ணு இல்ல. அவங்க போட்டோவை எவனும் கண்டதே இல்ல. டிக்கெட் போட்டு பிளைட் எடுத்து விமானத்துல போய் ஓடிட்டு வர்றார்கள். ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் ஓடுனாங்களே, அவங்க ஓடுற மாதிரி ஓடணுமே, ஓடு நீ தவாப் பண்ணு. சுப்ஹானல்லாஹ். கல் ஷைத்தான் கல் இருக்கு, அங்கதான் ஷைத்தான் இருக்கிறானா? அவர் கல் அடிச்சார், நீ அடி. அவர் கல் அடிச்சாரு. எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை தூக்கி கொடுத்தான் பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய கொஸ்டின் அது. அந்த கொஸ்டினுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்றாரு தெரியுமா? தூக்குறார். மகனை வச்சு முகங்குப்புற போய் வத்தல்லவுல் ஜபீன், மூங்குப்புற பெரட்டி தூக்குறார். பனாதைனா ஐயா இப்ராஹிம். அவர் வெட்டனா இருக்கிறார் கத்திய. அல்லாஹ் என்ன அல்லாஹ் இது காட்டு மிராண்டியான மார்க்கமா? நீங்க அது பூத அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி போட்டு புதையல் இருக்குன்னு போட்டு புள்ளைய தூக்கிட்டு போய் வெட்டி காட்டுல இருந்து அறுத்து கொடுக்கலாம் பாருங்க. பலி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. புதையல் எடுக்கிறதுக்கு ஒத்தனை இது பண்றது. நாங்க எப்படிப்பட்ட மார்க்கம்? அல்ல காட்டு மிராண்டித்தனமான மார்க்கம் இல்ல. அவர் எடுத்து அறுக்கவர் ரப்பே நீ சொன்னா அடுத்தது இல்ல. ஆனா அல்லாஹ்வோட ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம். இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தக்த ருஹ்யா. நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டாய் இப்ராஹிம். கனவை உண்மைப்படுத்திட்டேன். கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இப்படிதான் நல்லவர்களுக்கு நாங்க கூலி கொடுப்போம். புள்ளைய வச்சிட்டு ஃபதைனாஹு பிஸிபின் அலீம். ஒரு என்ன பண்றான்ல, ஒரு பலி பிராணியை கொடுத்து இதை வெட்டு. சுப்ஹானல்லாஹ். அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஹஜ் பெருநாள் கொண்டாடுங்க, எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரு. புள்ளைய கொண்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சு முடிஞ்சு போச்சு என்று சொல்ற நேரம் புள்ளைக்கு பொழைச்சிட்டு என்று வந்தா அதான பெருநாள், அதான பெருநாள், அதுதான பெருநாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஸ்டினுக்கு எவ்வளவு பவரா கொஸ்டின் வருவதோ ஆன்சரை கொடுத்த உடனே இல்லல்லாஹ மா ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளரோட நின்றா அதான் பெருநாள் அவருக்கு. அந்த உணர்வை கண்டுதான் நாங்க பெருநாள் கொண்டாடணும். ஹஜ் தான் ரொம்ப வீக்கா போற பெருநாளாச்சு. ஏண்டா நோம்புல எல்லாம் செலவழிச்சா ஹஜ்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி போட்டு பெருநாளை சந்தோஷத்தையும் மனசுக்கு எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஸ்டின் எவ்வளவு பவரோ அதுக்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லி தர்றான். எதுக்கு சொல்றான் தெரியுமா? சும்மா சொல்றானா? அவ்வளவெல்லாம் கொண்டு போனோம் இப்ராஹிம் நபிய. அவர் தூக்கினார் தானே கத்தி, பாத்தியா? அவருக்கு யாரு வேணும்? அல்லாஹ் வேணுமா? ஆனா நாங்க விடுவோமா? புள்ளையெல்லாம் கூட இருக்க மாட்டோம். அவருக்கு புள்ளைய சேர்த்து கொடுப்போம். நாங்க வேணும்னு அவர் முடிவெடுத்துட்டார் பாருங்களேன். நாங்கள் அப்படி போய் மகாபாரத ராமாயணம் இல்லை இது. வெட்டினா மனுஷனை வெட்டினா குத்தினா போச்சான்னு சொல்ல. எங்க மார்க்கத்தில் எங்கேயும் எப்பொழுதும் மனிதர்களை வெட்ட முடியாது, வெட்டவும் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தி எடுத்து போய் மனுஷனுக்கு குர்பான் கொடுக்க போறேன்னு போயிடாது. ஆனா சோதனை என்று வர்ற நேரம் அதான் சோதனை. எவனும் யாருக்கும் அடிப்பணிய கூடாது, சுது செய்யக்கூடாது. ஜாபிர்ல கேட்டாங்களே, யார சொல்லலாம்? ஒரு வாட்டி உங்க காலில் ஒரே ஒரு வாட்டி சிரியாவுக்கு போனா அவங்க யாரு சொல்ல? அவங்க எல்லாம் சாதாரண மனிதர்களாச்சே. ஜனாதிபதி காலில் மட்டும் தான் விழுகிறாங்களா? ஏன்னா சிரியாண்டா ரோம பேரரசு, ரோம பேரரசுடைய கடைசி போட்டு தான் சிரியா. அங்க வியாபாரம் போவாங்க இவங்க அரபிகள். அத்தர் தான் அவங்க மெயின் வியாபாரம். வாசனை பொருட்கள் எடுத்துட்டு போனா அங்க வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு வர்ற நேரம் ஈச்சப்பழம் அது இது நிறைய போகும். பண்ணிட்டு வந்தா அவங்க பாக்குறாங்க, சாதாரண நாளுக்கெல்லாம் கால எல்லாம் உழுவுறானே, இவர் கெஞ்சிராரு ஜாபிர், யார சொல்லலாம் ஒரே ஒரு வாட்டி உங்க காலில் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையா? அவங்களாம் விழுறாங்களே, பெரிய இமேஜ்ல வராரு. ரசூல்லா கால ஒரு தடவை விழுந்து பார்ப்பாண்டு வந்து அனுமதி கேட்கணும், சும்மா விளையாடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஜாபிர், அல்லாஹ்வுக்கு மட்டும், எனக்கு ஏது ஒரு மனுஷன் ரசூல்லா காலில் விழவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப காலில் விழக்கூடாது என்பது இஸ்லாமிய அடிப்படை. ஆனா ஷைத்தா இப்லீஸ் இருக்கிறானே, அவன் வழிகட்டு போனதே அதனாலதான். ஆதம் நபிக்கு சுஜூத்ல உலன்றான்ல, உலு சுஜூலி ஆதம ஃபஸஜது இல்ல இப்லீஸ். இப்லீஸை தவிர அத்தனை மலக்குகள் உழுந்தாங்க கால், எல்லாரும் சுஜூத் பண்ணாங்க. அத்தனை மலக்குகளும் சஜதா செய்தார்கள். சஜதாக்கு வேற வேற விளக்கம் கொடுத்தாலும் வேற வேற கொடுக்கலாம், கொடுத்தாலும் கொடுக்காட்டி சஜதா நடந்திருக்கிறது. எப்படியோ அடிபணிந்திருக்கிறார்கள். இல்ல இப்லீஸ் அபா வஸ்தக்பர், அவர் பெருமை அடித்து அவர் கேட்கிறான் அல்லாஹ்ட்ட, ரப்பே கலக்தனி மின்னார் வ கலக்தஹு மின் தீன், அவரை போய் மண்ணால படைச்சிருக்கிற, என்ன நெருப்பால படைச்சேன், நெருப்பு வெயிட்டா மண் வெயிட்டா? லாஜிக்கல் क्वेश्चन சரியா தான் இருக்குது. நெருப்பு பெருசா மண் பெருசா? ஓ இப்படியே கேக்குற? நான் சொன்னா மண்ணு நெருப்பெல்லாம் இல்ல, பூல கீழே உலன கீழே உலணும், எலும்புடா எலும்பணும். என்கிட்ட क्वेश्चन கேட்க கூடாது, அது சரியா பிள்ளை நான் சொல்லுவேன். அப்ப குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் ஆயத்து குஃப்ரியத் ஆயிட்டா,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வந்து அதை சொல்ற இப்லீஸ் என்ன பண்றான்? வழிகெட்டு போறான். போ தொலைஞ்சு போன்றான் அல்லாஹ். குல் நபிது மின்ஹா ஜமியா, இங்க இந்த இறங்கறான் அல்லாஹ். அப்ப என்ன நடக்குது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் எதை சொல்றானா செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ல விழுறது கிட்ட எடுக்கல. ஆனா இப்லீஸ் என்ன பண்றான்? விழாததுனால தான் இப்லீஸா போறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்து அல்லாஹ் அப்படி சோதனை கொண்டு வருவான். இது மாதிரி இப்ராஹிம் நபி வந்து குழந்தை அறுக்கிறது வந்து நல்ல காரியம் செய்யல. அல்லாஹ் சொன்ன, யா அல்லாஹ் மனுஷனை கொல்லக்கூடாது, யா அல்லாஹ் மனுஷனை கொண்ட முழு உலகத்தையும் கொண்ட மாதிரி ஒரு ஆளை கொண்டா கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. அல்லாஹ் சொன்ன செஞ்சுட்டு போயிடணும். இப்ப யாருக்கு அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நபிமார்களோட வகை முடிஞ்சு விட்டது. இப்ப அவனாவது பிடிச்சு அறுக்க போறன்னு ஒரு ஷேக் சொன்னான்டா, அவன் டூ போடுறான்டா அர்த்தம். உங்களுக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப விஷயம் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த மாதிரி சோதனைகள் வர்ற நேரத்தில் பெருசா கொடுப்போம். அன்பு இருந்தா அவங்க பிள்ளையோட சில வேலை ஹாஸ்பிட்டல் வழியில நீங்க நிப்பீங்க. இல்லைங்களா? காணியோட பூமியோட இறக்கமா அது கோட்ஸ்ல தொங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்பாக தவறாக என்ன பண்ணிடுவீங்க? சைனை வச்சு கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி நடக்கும். ஒரு சிங்களவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மூத்த மகன் தான் ரொம்ப கரடு முறை நடக்கிறாண்டு, பெரிய சொத்துக்காரரு, இப்ப வயசாளி. என்ன பண்ணிட்டாரு? ஒரு சில பர்ச்சேஸ்களை மகனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இன்னும் சிலதை என்ன பண்றாரு தெரியுமா? நான் செத்த பிறகு கிஃப்டா போன்னு எழுதிட்டாரு. அது பெரிய பங்களா இருக்குதா? எழுதினா இப்ப மகன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட சேர்ந்து எப்ப பார்த்தாலும் வாப்பாவோட தகராறு. இப்ப வாப்பாக்கு என்ன வேணும் தெரியுமா? என் கிஃப்ட் போக கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? கிஃப்ட் போக கூடாது, எப்படியாவது இதை விற்கணும். விற்கிறதுக்கு அவன் சைன் வைக்கணும். அவன் சைன் வைக்காம இருக்கிறான். எப்படிப்பட்ட நிலைமை பாத்தீங்களா? அந்த மகனை நம்பின அவன் கை விட்டுட்டான், இந்த மகனை நம்பின இவன் கை விட்டுட்டான். இது சொத்து தானே, பெரிய சொத்தா நினைச்சேன். இது சொத்தே முசீபத்தா போச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படித்தான் வரும். பிரச்சனைகள் என்பது அந்த மாதிரி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? நீங்க எதை சம்பாதிச்சாலும் எதை கொண்டு வந்தாலும் நிலையாக நிக்காது. துன்யாவே தக்கன் தக்காண்டா சுக்கு நூறா போமண்டா, என்னப்பா நீ மீய போற? அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்திகாமத் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஆஹா இப்பெல்லாம் கொஸ்டின் வருகுதே, தௌஹீத் ஜமாத் கொஞ்சம் விலகி நிற்போமா, புள்ள பொண்டாட்டி புள்ளிட படிப்பாது இது இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் விலகி நின்றுவோம். இல்லைன்னா போற வழியில அவன் பிரச்சனை படுத்துவான், இவன் பிரச்சனை படுத்துவான். சில பேர் பார்ப்பாங்க, வியாபாரம் உடைஞ்சிருமே, தௌஹீத் ஜமாத் போனண்டா வியாபாரம் இல்லாம போயிருவோமே, அதனால கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு என்ன பண்ணிடுவோம்? தௌஹீத் ஜமாத் ஆதரவாளர் காட்டிக்கொள்ளாம உள்ளுக்குள்ள விஷயத்தை நடத்திடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் எதை எப்படி சாதிக்க போனாலும் அல்லாஹ் அவனுடைய நாட்டம் தான் நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பி போயிருவீங்க. இந்த வளர்ச்சி எழுச்சி அப்படிலாம் போட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண இயலாது. ஊரே சேர்ந்து பெட்லோக் போட்டார்கள். அவ்வளவு பேரை தலைகுனிய வச்சான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நாடினால் கொடுப்பான், எடுப்பான். கொடுத்தோன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆஹா இவர்கள் தான் அநியாயக்காரர்கள் போல, பள்ளிவாசல் நாங்க பெட்லோக்க போட்டோம், நாளை தக்பீர் ஜும்மாவை நிப்பாட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோமா? கொடுத்து எடுத்தா தான் கேவலம். ஒன்று கொடுத்து போட்டு எடுப்பான் பாருங்க. மஹிந்த ராஜபக்ச ஆக ஓண்டு பறந்தார். இப்ப ஜெயில போய் மகனை பார்க்கிற நேரம் தான் சிராந்தி ராஜபக்ச அவர்களுக்கு கவலை வரும். தூக்கி கீழே போட்டாதான் உடம்பு வலிக்கும். லேசா விழுந்தா வலிக்காது, வலிக்கி விழுந்தா வலிக்காது. இரண்டாம் மாடல குச்சாதான் வலிச்சா கோட்டு அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாட நினைத்தானோ அதை அவன் நாடி முடித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இஸ்திகாமத்தை பொறுத்தளவுல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடம் என்ன? கொஸ்டின் பெருசாகத்தான் வரும், ஹார்டா தான் வரும். கொள்கைவாதி என்றால் கொஸ்டின் பெருசா வரும். ஆனா ஒன்றை மட்டும் புரிஞ்சிருங்க, ஆன்சர் சிம்பிளா வந்துடும். நீங்க பொறுத்துட்டு நின்னீங்கடா, மத்தவனுக்கு அல்லாஹ் என்ன வாசலை திறக்க மாட்டான். அவன் திண்டாடிட்டு நிக்கிற நேரம் பெரிய கொஸ்டின், சிம்பிள் ஆன்சர். கொஸ்டின் உலகத்துக்கு பெருசு, ஆன்சர் கேட்ட திறந்து விட்டுறோம் போ அப்படின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி சிம்பிளா நீங்க பார்த்திருப்பீங்க வரலாறு. ரமலான் மாதத்துடைய 17வது இரவு பெருமானார் எங்க போனாங்க? லேசா மழை பெய்யுது. அந்த மழையே சொல்றாங்க சஹாபாக்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? பத்ர் களத்துல வந்த 17வது இரவு ரமலானுடைய அந்த நேரத்தில், அதாவது அங்காங்கே எல்லாரும் ஒவ்வொரு இடத்தை எடுக்கிறாங்க. அந்த காலத்து யுத்தம் நடக்கிற இங்க இருந்து அங்க அடிக்க மாட்டான் மிசைல் மாதிரி. பத்ர் என்பது முன்னாடி முன்னாடி நிற்கும். அங்கிருந்து ஒரு ஆள் போடுவாரு, அலி என் பேர் கூப்பிட்டா அவர் போவார், ஹம்சாண்டா வருவாரு முன்னாடி. அங்கிருந்து ஒரு ஆள் வருவாங்க, 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தர் முடிச்சா மற்ற ஒரு பேரை கூப்பிடுவாங்க, அவர் வரணும். இப்படி ஒரு 10க்கு போன பிறகுதான் 2 மோதும். அப்படித்தான் யுத்தம் நடக்கும்.
யுத்த தர்மம் என்று இருக்கிறது. எதில் மோதல் செஞ்சாலும் யுத்த தர்மத்தை மீற மாட்டாங்க. அவன் ஜாகிலியத்தில் இருந்தாலும் குஃப்ரா இருந்தாலும் யுத்த தர்மம் தர்மம் நிறைவேற்றுவாங்க. அந்த காலத்துடைய வரலாறு அப்படி சொல்லுகிறது. வாக்குறுதிகளை வாக்குறுதியா நிறைவேற்றுவாங்க. பிடிச்சு விடுறா விடுவாங்க, பிடிச்சா பிடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஜாகிலியா காலத்து மக்களும் செய்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஒண்ணும் இல்ல, வந்தது எதுக்கு? பத்ர் என்ற யுத்தத்துக்கு வந்ததா? எதுக்கு வந்தாங்க? பழி வாங்க வந்தாங்க. எங்களை ஒரு விட்டு போல ஒன்றோடு அனுப்பினீங்களா நீங்க? அப்படி என்றால் அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க சிரியாவில் இருந்து. அவ்வளவு எடுத்து வர்ற நேரம் எங்க காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் எங்க மக்களை எடுத்தீங்களா? அது அபகரிக்கிறது இஸ்லாத்து தப்பு இல்லை. அது கவர்மெண்ட்டை செய்யணும், தனியா ஒரு ஆள் போய் போக கூடாது. நபிக்கு அனுமதி இருக்குது. அவர் பத்ருக்கு போறாரா, அந்த வழியில போற நேரம் அவனுக்கு ரூட் மெசேஜ் கிடைக்குது, முகமது நபி வந்து ஒரு படை எடுத்துட்டு வராரு. அதனால அவர் கடற்கரை ஓரமா போய் மெசேஜ் கொடுத்துட்டாச்சு. அங்கிருந்து வர்றாங்களா, இவங்க யுத்தத்துக்கு எதிர்பார்த்து வாழலாம் கொண்டு போகல, கொஞ்சம் தான் இருக்குது. 300 320 கிடப்பட்டது, அங்க 1000. ரசூல் ஒரு மரத்து கடையில உட்கார்ந்து ராத்திரி என்ன பண்றாங்க, சேதால விழுந்துட்டாங்க. நிறைய கேட்கிறாங்களா. அடுத்த நாள் காலையில அபூபக்கர் சொல்றாங்க, நாங்க போய் யுத்தம் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி ரசூல்லா இது பண்ணுவாங்களே இல்லையா, ஒரு இடத்துல இருந்து தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுக்குற இடத்துல இருந்தா ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு வேட்டி உடுத்திருந்தாங்க, மேலால ஒரு டவல் போட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கையை ஏந்தினாங்க. அல்லாஹ்ட்ட நிறைய கேட்கிற, ராத்திரி கேட்டாச்சு, இப்ப கேட்கிறாங்க. கேட்டுட்டே இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கரம் ஏந்தி மேல போகுது. போனா மேல மேல தூக்குற நேரம் டவல் போட்டிருப்பாங்களே அது அப்படி கீழே விழுவுது. அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் மதிமயங்கி இப்படி கேட்டுட்டே போறாங்க. அப்படிப்பட்ட சோதனை, இந்த சோதனை வந்து அந்த மாதிரியான சோதனை. மதிமயங்கி கேட்டுட்டு போற நேரம் அது கீழே விழுவுது. அபூபக்கர் பின்னாடி நின்று அப்படியே போட்டுடுறாங்க. போட்ட உடனே அப்ப சரி வருமா இல்லையா, போட்டு போட்டு இப்படி பாக்குற கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கீழே விழுவுது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இப்படி ஏந்தவில்லை, இப்படி ஏந்துறாங்க. ரப்பே என்ன சொல்லி ஏந்துறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டம் இன்றைக்கு அழிக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் செய்ய மாட்டார்கள். யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ காப்பாற்ற வேண்டும். யா அல்லாஹ் அவங்க அடிமையா ஒப்புக்கொள்கிறார்கள், அவங்க ராஜாவா நின்று சொல்லல, அடிமையா ஒப்புக்கொள்றாங்க. யா அல்லாஹ் அவங்களுக்கு தெரியாத முடிவு என்ன, நீ அறிவிக்கப்படல முடிவு, ரப்புல் ஆலமீன் சொல்லணுமே முடிவு. அதான் சோதனை. மூசா நபி போய் கடல்ல நின்றாரே, எங்க எப்படி வரும்னு தெரியுமா அவருக்கு? கைத்தடிய போட தெரிஞ்சத ஃபர்ஸ்ட்கே போட்டிருப்பாரு, அது கடல் பிரிக்கும் தெரிஞ்சத பாம்பு தான் ஆச்சு. கைத்தடிய போட்ட கடல் பிரியும் தெரியாது. ரப்புல் ஆலமீன் சொன்னா இப்ப போடு கடல் பிரியும். டைம் வரணும், அது வரைக்கும் பொறுமை இருக்கணும். எல்லாரும் கேட்டாங்க, இன்னால முதரக்கும் யா மூசா, மாட்டிட்டமே மூசா, சும்மா வீட்ல இருந்தோம் கிளப்பிட்டு வந்தீங்களே, இங்க வந்து பாது இப்ப எப்படி பிரிகிறது, எப்படி தாண்டது, தான் வர்றான் பின்னாடி, 50 பேர் எங்களை சாவடிக்க போனா. இவர் சத்தம் இல்லாம நிக்கிறது. மெசேஜ் இல்லை இவருக்கு. எதால போறது, ஃபைட்டால போறதா கப்பலால போறதா? போறாரு கீழே. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மூசாவுக்கு சொன்னோம் போடுங்கள் என்று, கடலை பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிக்கும் வகை வர காட்டி கேட்கிறாங்க. கேட்டா ஒரு இப்படி கீழே உழுவுற நேரம் அபூபக்கர் கேட்கிறாங்க தட்டி, ரலியல்லாஹு யார சொல்லலாம், நீங்க ஒரு யார சொல்லலாம், உங்க ரப்புட்ட நிறைய கேட்டீங்க போதும் யார சொல்லலாம், நீங்க தாண்டி கேட்டுட்டீங்க யார சொல்லலாம். அவ்வளவு கேட்க இவர் பின்னாடி நின்று பாக்குறாரு. இவர் போட்டு தவளை போட்டு விடுறாரு. அதை கேட்டு ரசூல் நிப்பாட்டாங்களா? கேட்டுட்டே இருந்தார்கள். திடீரென முகம் பிரகாசமாக மின்னது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதோ ஜிப்ரீல் இறங்குகிறார், நான் பார்க்கிறேன். வானவர்கள் அணிவகுத்து இறங்குகிறார்கள். உத்துபா இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவான், ஷைபா இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவான். இப்னு மஸ்ஊத் பின்னாடி நின்று அம்பட்டையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ற இடங்கள்லாம் அவதானிக்கிறார்கள். களம் நிறைய தெரிஞ்சிரும். இந்த இடம்டா எங்கேயோ தொலைவில் இல்லை. அவர் சொல்ற வல்லஜி நப்சி பீதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக, பெருமானார் எந்த இடத்தை எப்படி சொன்னார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்று சொல்லி குர்ஆன் ஆயத் ஓதி 54வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்தை ஓதி ரசூலுல்லாஹ் வஹியை அறிவிச்சிட்டாங்க. யுத்தம் நடக்கவே இல்லை, 300 பேர் நிக்கிறாங்க, அங்க 1000 பேர். முடிவு அறிவிச்சாச்சு. என்ன முடிவு? ஓட போறான் என்பதை சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வகையை சொல்லி இவர்கள் ஓட போகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஓட போகிறார்கள், புறமுதுகிட்டு ஓட போகிறார்கள் என்று சொல்லியே அவர்கள் ஓடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தான். இதான் சோதனைண்டா. சோதனைகள் வருகிற நேரத்தில் அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக நின்று அல்லாஹ்விடம் நிறைய கேட்டார்கள். அந்த பொறுமை என்ன விளங்குது உங்களுக்கு? பொறுமை என்ன பேசாம சப்சப் பண்றது இல்ல,
ரப்புல் ஆலமீனை நாடி 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 எங்களால் முடியுமான அளவுக்கு நெருங்குற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அரவணைத்து அப்படியே அரவணைத்துக் கொள்வானே, இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் எவனாலும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பை அந்த அடியானுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது தியாரிகள் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வைங்க, ஒரு தலைவர் அதோட ஒரு கூட்டம் அழிக்க போகிறான் மெசேஜ் கிடைத்தால் தலைவர் கூட்டத்தோட கூட்டமாகத்தான் போவார். அதுதான் வளமை, அப்படித்தான் போக வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் மக்களை முன்னாடி அனுப்பி கொண்டார்கள். மக்களை முன்னாடி அனுப்பிவிட்டு கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனத்து பயணத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்த்தது ஒரே ஒரு தோழர். அவருக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இன்னல்லஸீன காலு ரப்புனல்லாஹ், யார் தன்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதில் உறுதியாகவும் நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு உண்டு என்ற செய்திகளை மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் பாலைவனத்தில் என்ன முடிவு? பெருமானாரை முடித்து விடுவோம் என்ற முடிவு, வாழவே இயலாத என்ற முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவிலே ரசூலுல்லாஹ், நீங்க நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹை வெட்டுவதற்கு தேடினார்கள். ரசூலுல்லாஹை வெட்டுவதற்கு அவர்கள் நேரம் பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்கள்ட்ட உங்களை நான் காப்பாற்றுவேன், எவனுக்காவது முடியும் என்றால் வெட்ட சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாலைவனத்தில் அந்த சம்பவங்கள் நடந்தது. அவர்கள், நீங்க நினைக்காதீங்க சும்மா சும்மா குறிப்பாத்தாங்க கிடைக்கல என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பொம்பளை விட்டு வைக்கல. அவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வந்து நிப்பாட்டி நடு சந்தியில நிப்பாட்டி வைத்து கேட்டார்கள், விடுகிறாயா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவு. அம்பை கைகளை எடுத்துக்கொண்டு கேட்டார்கள், எனக்கு அல்லாஹ் வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழ்க்கையுடைய முடிவை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், அதுதான் முடிவு. உன்னால எதுவும் மாத்தேலாது. நீங்கள் வரலாறு நெடுகளும் பார்த்திருப்பீர்கள். மதீனத்து வரலாறு ஐரோப்பாவுக்கு செட் ஆகாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பா முழிச்சு பார்க்கும், அமெரிக்கா திடுகுட்டு பார்க்கும். இவர்கள் மனிதர்களா வேற யாருமா? உயிரை கொடுப்பதற்கு அடுத்த நிமிஷம் அவர்கள் தயாராக இருப்பார்கள். லில்லாஹி லில்லாஹி லில்லாஹ், அல்லாஹ் 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 என்று அவர்கள் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அன்பிலும் பாசத்திலும் அதிமயங்கி நிற்கக்கூடியவர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அம்பை கைகளை வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? இல்லை, அல்லாஹ் வேண்டும் என்று சொன்னார். எடுத்து குத்தினால் ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். போகிற நேரம் சின்ன பிள்ளை அம்மாரை விட்டு விட்டு போனார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ள கிடக்க முன்னாடி என்றால் பரவாயில்லை என்று நினைப்பார்கள். புள்ளை இருக்கிறது, புள்ளையும் மாப்பிளையும் நிக்க, அம்மார் சின்னவர், பெருசாகி அவர் கல்யாணம் முடித்தால் பரவாயில்லை, அம்மார் சின்னவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புள்ளையை விட்டு விட்டு போவதற்கு முடிவெடுத்தால் அந்த தாய். ஏன்? சுவர்க்கம், ஜன்னா, சுவர்க்கம் என்ற ஒரே அடிப்படைக்காக வேண்டி அவர்கள் தயாரான இஸ்திகாமத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா வந்த கேள்வி. அதுதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் போட்ட சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பார்த்து நிக்க மாப்பிள என்ன பண்ணார்கள்? பாலைவனத்தில் உள்ள அவர்களுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை இருக்கிறது. என்ன? காலை எடுத்து ஒட்டகத்தில் கட்டினால் மறுக்காலை மறுக்க கட்டுவார்கள் அர்த்தம். ரெண்டு திசைக்கு ஓடினால் உடம்பு பிளந்து போகும் பாருங்கள், ரத்தம் வடியும் பாருங்கள். வேதனையோட சாகடிக்கும் திட்டம், வேதனையோடு சாகடிக்கும் திட்டம். கெட்டுகிற நேரத்திலே புரிந்து கொள்வார்கள், அடுத்தது கெட்டுவார். இல்லைன்றால் மணலில் போட்டு பிரட்டுவார்கள். வேதனையோடு அவர்கள் அழிந்து போகட்டும் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திகாமத், ஈமானுடைய உறுதியை அந்த சமுதாயம் பார்த்து அசந்து போனது. இவர்களை எல்லாம் மாற்றவே இயலாதா? இவர்களை ஒன்றும் பண்ண முடியாதா? பிலால் இப்னு ரபாவை போட்டு பரட்டுற நேரம் என்ன சொன்னார்? அஹத், அந்த வார்த்தையை தான் வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லாதப்பா, லாத்து உஸ்ஸா மனாத் எல்லாமே இறைவன் என்று சொல்லப்பா. அல்லாஹ் ஒத்தன் என்று சொல்லாத. ஒத்தன் என்று சொல்வதில் தான் பிரச்சனை. இறைவன் நிறைய இருக்கிறான்னு சொல்றது பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹத் என்றார். அவரை போட்டு பரட்டுகிற நேரம் எல்லாம் சுட்டு போகிறது. தாரில் போட்டு பரட்டுவதை விட பாலைவனத்து மண்ணில் கால் வைக்க முடியாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பிலால் இப்னு
இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைத்த சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாசிர் என்ன சொன்னார்? கெட்டுகிற நேரமும் தைரியம். அவருக்கு புள்ளி உம்மா போயிட்டார்களே, என்னுடைய புள்ளிக்கு நான் வாப்பாவே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். கெட்டினார்கள், பேசினார்கள். அல்லாஹ் வேணும் என்று சொன்னார். 2 திசைக்கு ஒட்டகம் ஓடப்பட்டது, உடம்பு இருக்கூறாக பிளக்கப்பட்டது. அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி கட்டுற நேரம் எல்லோரும் சஹாபாக்கள் ஒவ்வொரு கல்லையும் கொண்டு வர்றார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கல்லு. அவருக்கு இரட்டிப்பான நன்மை வேண்டுமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பா உம்மாவும் ஷஹீதாக்கப்பட்ட நிலைமை. அவருக்கு கொஞ்சம் கூட ரசூலுல்லாஹ்வோட கோபம் இல்லை. எங்க உம்மா வாப்பா இந்த மார்க்கத்தால தான் அவர் சொல்லவில்லை. அவர் அழகாக வளர்த்தெடுக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்திலே வருகிறார். 2 கல்லு பள்ளிவாசலை கட்டுவதற்கு எல்லோரும் ஒரு கல்லை கொண்டு வர, தலையிலே அதாவது தலையிலே ஒரு தூசி, ரசூலுல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு தூசி எடுத்து விட்டு பாவம் அம்மார் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி பார்த்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் எனக்கு பாவம் என்று சொன்னீங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க ரசூலல்லாஹ். அம்மார் உன்னை கொல்லுவார்கள், வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் அம்மார். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம் என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்க உம்மா, உங்க வாப்பா, நீங்க 3 பேரும் ஷஹீத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மரணித்து 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது போன்று கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோதனை இப்படித்தான் வந்தது பாலைவனத்திலே. அவர்கள் சரியான ஆன்சரை கொடுத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுவர்க்கத்தில் அமர்கலமான குடும்ப வாழ்க்கையை வைத்திருக்கிறான். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிர் மட்டும் சொர்க்கம் அல்ல, யாசிருடைய மனைவி மட்டும் சொர்க்கம் அல்ல, ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனை என்பது வந்து கொண்டே இருக்கிற நேரம் ஈமானுடைய உறுதியை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சோதனைகளை அனுப்புவான். அந்த நேரம் எல்லாம் சரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற சிந்தனையை பதிவு செய்வதற்கு தான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் எக்கச்சக்கமான சோதனைகளை பார்க்கலாம். இறுதியாக எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக கடைசியாக, அதாவது நல்லவர்கள் இஸ்திகாமத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பிரியாவிடையிலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி 3 நாட்களை மட்டும் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அவருடைய ஈமான் எப்படி பதில் சொன்னது, எங்களால் அந்த பதிலை சொல்ல முடியுமாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய செய்தி புகாரியுடைய 3700வது செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் யார்? ஷஹாபி இல்ல, ரசூலுல்லாவை பார்த்தவர்ல தாபி, அதுக்கு பின்னாடி வந்தவர். அவர் சொல்லுகிறார், சுபஹ் தொழுகை. அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு ஜனாசாவுடைய ஒரு மௌத்தாகினால் அதை நாங்கள் பேசுவோமே, ஒரு கிழமைக்கு முன்னாடி இவர் இங்கே சந்திச்சு என்னை தட்டி பேசினார், நான் கிட்டே நின்றேன், அவர் தான் மூத்தாகினாரா என்று பேசுவது போன்ற ஹதீஸ் தொடங்கப்படுகிறது. உமர் பின் கத்தாப் 4 நாட்களுக்கு முன்னாடி அவர் நின்று கொண்டு இருந்தார். ஹுதைஃபத்துல் யமானும் இன்னொரு சஹாபி அவர் பக்கத்தில் நிற்கிறார்கள். அப்பொழுது ஈராக் எங்களுடைய கையிலே, எல்லாத்தையும் அவர் பிடித்து விட்டார். சுபஹானல்லாஹ். உலகத்தில் பெரும் பகுதி, அதாவது பாரசீக பேரரசுடைய கருவூலம் கிடைக்கிறது. பைத்துல் அபியல் ஒயிட் பேலஸ், எம்பயர் ஆஃப் பர்ஷியா உடைக்கப்படுகிறது. எம்பயர் ஆஃப் ரோம் உடைத்து தரமக்க மாட்டப்படுகிறது. யார் தலைவர்? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துள்ள பாரசீக வல்லரசுகள் உடைக்கப்பட்டு பைத்துல் அபியல் ஒயிட் பேலஸ் உடைய தங்க குவியல் கிடைக்கிறது உமர் பின் கத்தாபுக்கு. ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய பாதை என்று கொடுத்தார். எங்க வரைக்கும் போனது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? முஹம்மது பின் காசிம் போய் நின்றார். எங்க போய் நின்றார்? பிரான்ஸ் உடைய பார்டர் வரைக்கும் போய் நின்றார். பிரான்ஸை துறப்பது மட்டும்தான், அவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் போனது. சின்ன 17-18 வயசு பொடியமார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி போய் இந்தியாவும் அங்கும் இங்கும் ஐரோப்பாவுடைய எல்லை வரைக்கும் போய் நின்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆசை கூடி விட்டது. அதனோடு அல்லாஹ் சுருக்கினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வரலாறு உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி தரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உமர் பின் கத்தாப் இவர் சொல்லுகிறார், அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகிறார், அவர் பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசினார் தெரியுமா? ஈராக் வாசிகள் அவர்களுக்கு நிலத்துக்கு ஒரு வரி எடுக்கிறாங்க. இவர்கள் ஆளுநர்கள் வந்திருக்கிறாங்க.
ஜனாதிபதி பேசுற வார்த்தை இவர் கேட்கிறார். 4 நாளைக்கு முன்னாடி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமீருல் முஃமினீன் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள்ட்ட வரி கூட இல்லையான்னு கேட்டார். உடனே இந்த 2 சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் மீது நீங்கள் பாரத்தை சுமத்தலை என் மனசு சொல்லுது என்றார். உமர் பின் கத்தாப் சொல்லுகிற நேரம் அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் பெரிய கணக்கு போடவில்லை, சரியான வரியை தான் எடுக்கிறோம். அவர் அப்படியே நின்று கொண்டு சொல்கிறார், உமர் பின் கத்தாப் படம் பிடித்தது மாதிரி சொல்கிறார், ஜனாசாவுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் கண்டேன் அவரை. அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கூடுதல் மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் அப்படியெல்லாம் வரி சுமத்தவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அல்லாஹ் எனக்கு ஆயுளை நீடித்து தந்தால் அந்த விதவைகள் யாரிடமும் கையேந்தாத அளவுக்கு இந்த உமர் அவர்களுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை சொல்கிறார். அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அந்த ஆளுநர் இருவரையும் வைத்துக் கொண்டு உமர் பின் கத்தாப் பேசுவதை 4 நாட்கள் அவர்கள் சொல்லி 4 நாள் ஆகவில்லை, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு ஜனாசாவை பார்க்க போவீர்கள், நேற்று தானே ஹோட்டலுக்கு பக்கத்தில் அவரை சந்தித்தேன். இந்த அடிப்படையில் அவர் பேசிவிட்டு சொல்கிறார், அவர் மௌத்தாகிற சுபகண்டும் நான் அவரோடு இருந்தேன் என்று அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். உமர் பின் கத்தாப் பள்ளிவாசலுக்கு வருவார், அவருக்கு எந்த பொடிகாட்டும் இல்லை. எப்படி வருவார் தெரியுமா? ஸ்தவ் என்று சொல்லிக் கொண்டு வருவார். சுபஹ் தொழுகைக்கு அவர் சூரத்து நஹலை ஓதுவார். ஏன் தெரியுமா? சூரா யூசுஃபை ஓதுவார், நீளமாக கொஞ்சம் ஓதுவார், பின்னாடி உள்ளவர்களுக்கு முதல் ரக்காத்து கிடைக்கட்டும் என்பதற்கு. அமீருல் முஃமினீன் அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? ஸ்தவ் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஷஃப்பை சீராக்கிக் கொள்ளுங்கள், ஷஃப் சீர்படுத்தவில்லை என்றால் ஷஃப்பை சீர்படுத்தும் வரைக்கும் தொழுவிக்க மாட்டார். அன்றைக்கும் வழக்கம் போல அமீருல் முஃமினீன் அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வருகிறார். யாரும் எதிர்பார்க்கவில்லை. 12 ஆண்டுகள் இந்த உலகத்துக்கு மிக ஒளிமயமான ஆட்சி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள் புரிந்த ஆட்சி. அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறார். ஸ்டோ என்று சொல்கிறார். வளமை போல அவர் வந்து அவர் தக்பீரை கட்டுகிறார், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார். இவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பின்னாடி நான் அடுத்தது. எனக்கு அமீருல் முஃமினீனை பிடிப்பதற்கு இப்னு அப்பாஸ் மட்டும்தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் நிற்கிறார்கள். நான் அவ்வளவு நெருக்கமாக நிற்கிறேன். அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார். இது வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, புகாரில் சூரத்துல் ஃபாத்திஹா வரவில்லை. அதாவது தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஃப் திடீரென்று பிளந்து கொண்டு அவர் சூராவுக்கு போகும். அதாவது இப்பொழுதுதான் தக்பீரை கட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வை புகழ்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். ஷஃப்பை பிளந்து கொண்டு அபூ லுலு ஃபைரூஸ் பின்னாடி வந்து ஒரு கத்தியால் குத்துறார். குத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியே சாய்ந்து பின்னாடி விழுகிறார். ஈமான் இஸ்திகாமத்துடைய பாடத்தை படிக்கக்கூடியவர்களே, எனக்கும் உங்களுக்கு முடியுமா இந்த வேலையை செய்வது என்று பாருங்கள். பின்னாடி விழுகிறவர் யார்? ஜஸீரத்துல் அரபுடைய மன்னர். அவர் யார்? சாதாரண நகரத்துக்குரிய ராஜா இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய சாம்ராஜ்யத்துக்குரிய மன்னர். அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அவர் கீழே விழுகிற நேரம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்து அவரை முன்னாடி தள்ளி ஸலா தொழுகை எண்ணே 2வது. சுப்ஹானல்லாஹ். ஸலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் கண்டவர்கள் முன்னாடி உள்ளவர்கள் கண்டார்கள், பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. அமீருல் முஃமினீன் பின்னாடி விழ அவர் கையை பிடித்துக் கொண்டு ஸலா. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உங்களால் முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பில் அல்லாஹ் எப்படி வாழ்ந்தான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் யார்? பாலைவனத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கேட்டு நின்றவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹிதாயத்தால் அந்த கல்புகளை நிரப்பினான். அல்லாஹு அக்பர். கைகளை பிடித்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அமீருல் முஃமினீன் கீழே விழுந்திருக்கிறார். என்னை ஒரு நாய் கடித்தது என்று சொல்லி அப்படி கீழே விழுகிறார். அவர் தள்ளுவதை இவர் பார்க்கிறார். ஆனால் அவர் முன்னாடி போவதற்கு கொஞ்சம் தாமதமாக்கப்படுகிறது. அவர் முன்னாடி போகிறார். பின்னாடி உள்ளவர்களை பற்றி அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், இப்படி சப்தம் நின்று விட்டது, அமீர் முஃமினீன் ஓதினது நின்று விட்டது. பின்ன முன்னாடி உள்ளவர்களுக்கு நடந்தது தெரியும். எல்லோரும் சஃபிலே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது. பின்னாடி உள்ளவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று கத்துறார்கள். ஏன் அமீருல் முஃமினீனுக்கு மறந்து விட்டதா? அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. ஷஃப் உடையவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் பின்னாடி உள்ளவர்கள் சுப்ஹானல்லாஹ் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அவர்கள் காணவில்லை, அவர்களுக்கு தெரியாது. சப்தம் சுப்ஹானல்லாஹ் என்று பின்னாடி வந்தது. வந்த அபூ லுலு ஃபைரூஸ் அப்படியே ஓடினான். குத்தி விட்டு ஓடுகிற நேரம் பந்து வந்தா, அதாவது ஷஃப்பை பிளந்து கொண்டு குத்தியே ஓடினான்.
13 பேர் எங்களில் காயமாக்கப்பட்டு 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 7 பேர் மௌத்தாகி விட்டார்கள். அவன் குத்தின குத்துக்கு ரஜுலும் மினல் முஃமின், முஃமினை சேர்ந்த ஒரு மனிதர், அவருடைய பேர் வரவில்லை, புர்னூஸ் என்ற நீல தொப்பியை போட்டிருந்தார். அவர் தொழுகைக்காக வேண்டி புர்னூஸ் என்ற நீல ஆடையை போட்டிருந்தார். அதை எடுத்து அவர் அப்படியே வீசினார். அவர் யார் என்று வரவில்லை, முஃமின்களை சேர்ந்த ஒரு மனிதன் ரஜுலுன் என்று தான் வருகிறது. அவர் வீசி அடிக்கிற நேரம் அபூ லுலு ஃபைரூஸ் என்ன பண்ணிவிட்டான், மாட்டிக்கொண்டோம் என்று எடுத்த கத்தியால் அவனும் குத்தி கொண்டான். குத்தி அங்கேயே முடிந்து விட்டது. ஸலாத்துல் ஹஃபீஃபா, தொழுகை சுருக்கமாக நிறைவேற்றப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட நேரமும் தொழுகை முடியட்டும், டென்ஷன் இல்லாட்டி குத்தினால் எப்படி கத்துவோம், முதல்ல என்ன காப்பாத்து, இரண்டாவது அடுத்தது அவர் அல்லாஹ், அவர்கள் பயப்படவே இல்லை, அவர்கள் பயப்படவே இல்லை. அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அவர்கள் பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் கவலைப்படவில்லை. ரத்தம் ஓடுது. அமீருல் முஃமினீன் தொழுது முடிஞ்ச உடனே இப்னு அப்பாஸ் எல்லோரும் சூழ்ந்து விட்டார்கள். இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், என்னை குத்தினது யார், என்னை குத்தினது யார்? சுப்ஹானல்லாஹ். அவர் போகிறார். என்னை தூக்குங்கள் என்று சொல்லவில்லை, குத்தப்பட்ட அப்படியே கீழே விழுந்திருக்கிறார். என்னை குத்தினது யார் கேட்கிறார். அவர் போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் பார்க்கிறார். யார்? முகீரா என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவரிடம் இருக்கக்கூடிய அடிமை, அதாவது இல்ஜ். இல்ஜ் என்று சொன்னால் அரபி அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய அடிமைகள். அரபு நாட்டுக்கு வந்து வேலை செய்வார்கள். அவர்கள் தான் நிறைய கைவேலைகளை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இவர்கள் வந்து அனுமதி கேட்கணும். சும்மா மதீனாவுக்கு வரையலாது. ஹை செக்யூரிட்டி ஜோன் மதீனா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அதாவது அமீருல் முஃமினீன் அனுமதி கேட்டு தான் மதீனாவுக்கு வரணும். இவர் அனுமதி கொடுத்தவர் தான் உமர் பின் கத்தாப். இவருக்கு அனுமதி கொடுத்தார். அதனால போய் பார்த்து விட்டு வந்து சொல்றாங்க, முகீராவுடைய ஆள். முகீரா அந்த திறமையான அவனா, திறமையான வேலைக்காரன் அவனா? அப்படியே கேட்கிறார். கேட்டுவிட்டு, ஆமா அவன் என்னை குத்தினானா, அவனுக்கு நான் அளவு நான் சொல்லி போட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லஸி. அதாவது அவர் சொல்லுகிறார், ஒரு முஸ்லிம், அவருடைய வார்த்தையை பாருங்க, ரத்தம் ஓடுது, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு முஸ்லிமுடைய கையிலே என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்தில் ஜிக்ர் வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், எனக்கும் உங்களுக்கும் அப்பொழுது ஜிக்ர் வருமா? அவர்கள் எவ்வளவு அல்லாஹ்வை நேசித்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இல்லஸி லம் யஜஅல் மனியத்தி அலா. அதாவது அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாஹ், அதாவது முஸ்லீம் என்ற ஒருவருடைய கையால் இந்த உமரை குத்தாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு முஸ்லிம் உமரை குத்தவில்லையே, அவர் அப்படி இருக்கிறார். இருந்த பிறகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். வீட்டுக்கு போனால் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு கட்டத்தை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்கள். நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட ஹதீஸ் இது. இது நீண்ட ஹதீஸ், 2 பக்கங்களுக்கு வரும். நீங்கள் படித்து பாருங்கள். மிகவும் உருக்கமான சம்பவம். நான் மிகவும் 5 நிமிடங்கள் இருக்கிறதுனால் சுருக்கமாக சொல்கிறேன். வீட்டுக்கு போனால் ஈச்சப்பழ சாறை கொடுக்கிறாங்க. கொடுத்தால் வைத்தால லீக் ஆகுது. இப்ப டவுட், என்ன டவுட்? இது ரத்தமா ஈச்சப்பழ சாரா? அவர்கள்ட்ட உள்ள எளிமையான ட்ரீட்மெண்ட், குடல் வெட்டிப்பட்டு இருந்தால் ஆளை காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஆபரேஷன் எதுவுமே இல்லை. வெண்மையான பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இது ட்ரீட்மெண்ட். எதுக்கு? இவர் உமர் பின் கத்தாபுடைய அடிப்படை, அதாவது முக்கியமான பகுதிகள் வெட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிறது. பாலை கொடுத்தால் வெள்ளையாக கசிகிறது. எல்லோரும் புரிந்து விட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள் எங்களை விட்டு போக போகிறார்கள். எல்லோரும் புரிந்து விட்டார்கள். அவர்களை நோக்கி எல்லோரும் வருகிறார்கள். கண்களை கலங்கி கொண்டு வந்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அமீருல் முஃமினீன் அவர்களுடைய தலையில் என்ன ஓடுது என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்கிறார், மகனை கூப்பிடுற, யா அப்துல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிடுற, யா அப்துல்லாஹ், நான் எவ்வளவு கடன் என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒருவருக்கு தன்னுடைய மரணம் அதுதான் நடக்க போகிறது என்று தெரிந்துகிற நேரத்தில் அவருக்கு முதல் கொஸ்டின், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கடன். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை வைத்து விட்டு சொன்னார்கள், எவ்வளவு கடன் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த ஜனாசாவுக்கு கடன், இவ்வளவு கடன் கொடுப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு யாராவது உண்டா? யாரும் கை தூக்கவில்லை. ரசூலுல்லாஹ் தொலை வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் மறுத்து விட்டார்கள். அபூ கத்தாதா நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அல்லது அபூ தர்தா கையை தூக்கி விட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் நிறைவேற்றுகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அடுத்த நாள் சந்தித்துக்கிறார். அபூ கத்தாதா அல்லது அபூ தர்தாவை சந்தித்து கேட்கிறார், கொடுத்து விட்டீர்களா? எல்லாத்தையும் அடைத்து விட்டீர்கள். யா ரசூலுல்லாஹ்,
நேத்து அடைக்க கிடைக்கவில்லை, இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு அடைத்தேன் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இப்பொழுதுதான் ஜனாசா ராகத்தை அடைந்தது அபூதர், இப்பொழுதுதான் அவர் கபரில் இந்த ராகத்தை அடைந்தார். அல்லாஹ் அக்பர். எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் எவ்வளவு மோசடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செக்கை எடுக்கிறார்கள், மோசடி பண்ணுகிறார்கள், எத்தனையோ பேருக்கு பவுன்ஸ் பண்ணுகிறார்கள், வாக்குறுதி மோசடி பண்ணுகிறார்கள், எக்கச்சக்கமாக வணிக வியாபாரத்தில் ஏராளமான பிரச்சனை. கபரிலே ராகத்து இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மனைவிமார்கள், பெண்கள், நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? என் கணவர் மௌத்தாகிற நேரம் அவருக்கு ராகத்து வர வேண்டுமாக இருந்தால் எத்தனை மோசடி உள்ளோ எல்லாத்தையும் இல்லாமலாக்கி கடன் இல்லாத ஒரு வாழ்வை நோக்கி போக வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உமர் பின் கத்தாப் கேட்டார், எவ்வளவு என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 86,000 என்று ஹதீஸில் வருகிறது. திர்ஹம்மா தீனாரா என்னவென்று வரவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 86,000 கொஞ்சம் பெரிய கணக்கு. சில வேளை நீங்கள் சிந்திப்பீர்கள், அமீருல் மூமின் அவர்கள் 12 வருஷம் 86,000 கவர்மெண்ட்ல கடன் எடுத்திருக்கிறார்களா, இவ்வளவு பெரிய கணக்கு. அந்த காலத்துக்கு இது ஒரு பெரிய கணக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெரிய கணக்கு ஏன் எடுத்தார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு. ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொன்னார், நான் சம்பளம் வாங்க மாட்டேன் என்றார். உமர் பின் கத்தாப் சொன்னார், இல்லை, நீங்கள் சம்பளம் வாங்கி ஆக வேண்டும் என்றார். எல்லோரும் நின்றார். ஏன் தெரியுமா? நான் ஆட்சியும் செய்து கொண்டு என் வேலையும் செய்கிறேன். அப்படி ஆட்சி செய்யல என்றார். முழுக்க நிக்கணும் ராஜா என்றார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வற்புறுத்தி சின்ன சம்பளத்தை வாங்க சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மரணம் நேரம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், சம்பளத்தை வாங்கிவிட்டார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ஆட்சிக்கு வருகிற நேரம் எனக்கு என்ன சொத்து இருந்ததோ அதே சொத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்து விடுங்கள், எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து விடுங்கள். எதை நான் கொண்டு வந்தேனோ அதுதான் வருகிறது. கோவேரி கழுதை என்னமோ இருந்தது, அவையெல்லாம் எடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய. அவர் அப்படி கொடுத்து விட்டு போட்டார். 2 ஆண்டுகள் உமர் பின் கத்தாப் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சம்பளம் எடுக்க சொன்னார். ஹலால் ஹலால். அவர் சொன்னவர் அவருக்கு எடுக்க மனசு கொடுக்கவில்லை. 86,000 எடுத்தது எதுக்கு தெரியுமா? சம்பளம் இல்லை. 12 ஆண்டுகளாக குடும்பத்தை நடத்துவதற்கு. சொல்ல போனால் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும். மகனை கூப்பிட்டு விட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உமர் பின் கத்தாப் சொன்னார், அதீ பின் கஅப் நினைக்கிறேன், கோத்திரத்தை, தான் பிறந்த கோத்திரத்தை சொல்லி அந்த கோத்திரத்தில் போய், உமர் பின் கத்தாப் என்னுடைய வாப்பாவுக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, கடன் கொடுத்தால் நான் உங்களுக்கு கடனை திருப்பி தருவேன் என்று சொல்லி, மகனே நீங்கள் கடனை வாங்கிவிட்டு அடைத்து விட்டு என்னை அடக்க வேண்டும். ஃபர்ஸ்டுக்கு சொன்னார், என் சொத்துக்களை எல்லாம் கொடுத்து பாருங்கள் கடனை அடைக்க முடியுமா. அது போதாமல் போனால் யாரிடமும் போக கூடாது. அதீ பின் கஅப் அந்த என்னுடைய குலத்துக்கு போக வேண்டும். அங்க போய் அவரிடம் கேட்டு அவரிடம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அவர்கள் தந்தும் போதாவிட்டால் குறைஷிகள்கிட்ட போக வேண்டும். குறைஷிகள்கிட்ட கேட்கணும், வேற யாரிடமும் கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? அமீருல் மூமின் உமர் பின் கத்தாப் மார்க்கத்தை சொல்லிவிட்டு இன்னாரிடம் அன்னாரிடம் இன்னாரிடம் கடன் கேட்டு விட்டு போனார். மார்க்கத்தை வைத்து கடன் கேட்டார் என்று வரக்கூடாது அல்லாஹ்வுடைய. மார்க்கத்தை வைத்து சல்லி எடுத்தார் என்று வரக்கூடாது. எப்படி கேட்கிறார்? என்னுடைய குலம், நான் பிறந்தேன், குடும்பம், என்னுடைய வம்சம் குறைஷ், இவர்கள் 2ஐ தவிர வேற எங்கேயும் போகாது. மகனே கடனை எடுத்து அடைத்து விட்டு நீ வாப்பாவுடைய கடனை அடைக்க வேண்டும் மகனே, நீ வாப்பாவுடைய கடனை அடைக்க வேண்டும் மகனே என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய கல்வியில் உள்ள மிக பெரும் வேதனை கொப்பளிக்க ஆரம்பித்தார். என்ன சொன்னார்? மகனே இங்க வாருங்கள் என்றார். எனக்கு நான் மௌத்தாகினால் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரோடும் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் மகனே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சலாம் சொல்லுங்கள், உமர் சலாம் சொல்லான் என்று சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய. ஒரு வார்த்தை எப்படி ஈமான் என்று பாருங்கள். குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். வலா தக்குல் அமீருல் மூமினீன், அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீர்கள். நான் இப்பொழுது அமீருல் மூமின் இல்லை, நான் சாதாரண உமர் என்கிறார். சுப்ஹானல்லாஹ், நான் மௌத்தாக இருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் இன்னொரு விஷயமும் உமர் பின் கத்தாப் நாடி இருப்பார் என்று நினைக்கிறேன். என்ன அதிகாரத்தோடு உமர் பின் கத்தாப் கேட்கிறார் என்று வரைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ஈமான், எப்படி இஸ்திகாமத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன கேட்கிறார்? கடன் முடிந்து விட்டதா? ஒரு வல்லரசுடைய தலைவர், அவருடைய தலைவர், அவர் அனுமதி கேட்கிறார். ஆயிஷான புள்ளையை கூப்பிட்டு சலாம் சொல்லுங்கள் மகன் என்கிறார். அதபை சொல்லி கொடுக்கிறார். ரத்தம் ஓடுகிற நேரம் யாருக்காவது அதபு வெளியே வருமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தட்டினால் ஆயிஷா நாய் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். உமர் பின் கத்தாபுடைய சோகம் அந்த அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், மதீனாவுக்கு இதுக்கு முன்னாடி சோகம் வராமல் முதல் தடவை சோகம் வந்தால் எப்படி இருக்குமோ முழு மதீனாவும் சோக கடலில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நேசித்தார்கள் உமர் பின் கத்தாபை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அழுது கொண்டிருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கயா. அவருடைய சலாத்தை சொல்லிவிட்டு, வாப்பா உங்கள்கிட்ட ஒன்றை கேட்க சொன்னார்.
என்ன கேட்க சொன்னார்? அதாவது இந்த இடத்திலே வாப்பாவுக்கு அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்கிறீர்களா சொல்லி அனுப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி மறுத்தால் முஸ்லிம்களுடைய பொது மைய மாடியில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் அப்படி என்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என்னுடைய கணவர் என்னுடைய வாப்பா, இது எனக்கென்று நான் வைத்திருக்கிற இடம் என்றார். இது எனக்கு இந்த உம்மத்தில் மிக சிறப்பான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் எல்லாம் ரவுலாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறீர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லா கபர்களையும் மறைத்தான், எல்லாத்தையும் மறைத்தான், அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ஆனால் எந்த கொண்டாட்டமும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை வெளியாக்கினான். சலாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அது எனக்கு வைத்திருக்கிற இடம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுப்ஹானல்லாஹ், இதுக்கு பேர் ஈமான். உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு இந்த இடம் என்றார். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய கணவர் எல்லா இடத்திலும் அபூபக்கர் உமர், நானும் அபூபக்கரும் உமரும் சாப்பிட்டோம், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவார்கள். நான் நினைத்தேன் உமர் பின் கத்தாப் அங்கே அடக்கம் செய்யப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ஒரு நேசம். எங்கே போனாலும் நானும் அபூபக்கரும் என்னுடைய உமரும் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அவ்வளவு நெருக்கமான ஒரு தோழமை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிவிட்டார்கள், இது அவருக்கு நான் கொடுத்து விடுகிறேன், யாருக்கும் கொடுக்க முடியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர்கள் போகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே சொன்னாங்க, மகன் வந்து விட்டார். இவர் சொன்னார், உமர் பின் என்ன கொஞ்சம் உட்கார வைங்களேன். அவரை உட்கார வைக்கிறார் கஷ்டப்பட்டு. மகன்கிட்ட வந்து கேட்கிறார், என்ன சொன்னாங்க? பதறி போய் கேட்கிறார், என்ன சொன்னாங்க? உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, வாப்பா நீங்க கேட்டது சரி என்றாங்க. என்னுடைய பெரிய பாரம் நீங்கி விட்டது என்றார். அல்லாஹு அக்பர். அவருடைய பெரிய பாரம் நீங்கி விட்டதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வல்லரசின் தலைவர். இந்த உலகத்தில் எப்படி பேசுற மனிதர்களை உங்களால் காட்ட முடியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, போக வந்தவர்கள். நாங்கள் நுழைய வந்தோம் ஆகிராவுக்காக. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வ ஃபில் ஆகிரத்து கைரும் வ அப்கா. துன்யாவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆகிரா நிரந்தரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்ததாக என்ன சொல்கிறார்? நிறைய நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு பொடியன் வருகிறார். அவர் உமர் பின் கத்தாபை நிறைய புகழுகிறார், நிறைய இது பண்ணுகிறார். அவர் போகிறார், அவர் சொல்லிவிட்டு போகிறார். உமர் பின் கத்தாப் பார்க்கிறார், சுப்ஹானல்லாஹ், அவருடைய கண்களுக்கு விளங்குகிறது, ஆடை தொங்குது. அந்த பொடியனை கூப்பிடுங்கள் என்கிறார். ஷாப், ஒரு இளைஞன், அவரை கூப்பிடுங்கள், தூக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீண்ட காலம் உன் டிரெஸ் பாவிக்கலாம், தேய்ந்து போனால் முடிந்துவிடும், நீண்ட காலம் பாவிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உன் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கும் ஆடை உயர்த்துக் கொள்ளப்பா. அவருடைய ரத்தம் போகிறது. 3 நாட்கள் அவர்கள் அப்படி இருப்பார்கள். அந்த 3 நாட்களுக்குள் தாவா நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போகிறவர் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று போகவில்லை. உமர் பின் கத்தாபுடைய ஈமான் கடைசி நேரம் வரைக்கும் அந்த தாவாவுடைய உணர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞனை காப்பாற்றுகிறார். உன் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கும் ஆடையை தூக்கு என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய நடக்கிறது. கடைசியாக அவருடைய மகனோடு நடந்த நீதமான உரையை நான் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் வந்துவிட்டு அடுத்த ஆட்சியாளரை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் யாரை எல்லாம் முற்படுத்தினார் அவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு உமர் பின் கத்தாப் அந்த கூட்டத்துக்கு ஒப்படைத்தார்கள். யார் அந்த கூட்டம்? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஷாத் பின் அபி வக்காஸ், அலி பின் அபி தாலிப், அதாவது உஸ்மான் பின் அஃபான், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் 6 பேர், ஜுபைர் பின் அவ்வாம் எல்லோரும் இருக்கிறார்கள். என்ன அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு சொன்னார், மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு, எல்லா வேலையும் வாப்பாவுக்கு செய்தவர், ஆட்சியிலே அடுத்தது மகனுக்கு போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் வைத்து விட்டு சொன்னார், என்னுடைய இவர்களுக்குள் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். என்னுடைய மகனுக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் உங்களோடு இருப்பார். அவரை அமைதிப்படுத்துவதற்கு சொன்னார், என் மகன் அப்துல்லா உங்களோடு இருப்பார், ஆனால் அவருக்கு ஆட்சியில எந்த பங்கும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், எந்த வாப்பாவுக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஈமானின் வெளிப்பாடு. சொத்துக்கு ஆசை இல்லை, செல்வத்துக்கு ஆசை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி பிரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறேன். ஆட்சியை உலகத்தில் ஆச்சரியமாக அமீரை தேர்ந்தெடுத்த மிக ஆச்சரியமான சபை. சுப்ஹானல்லாஹ். அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவர்கள் பிரிந்ததுக்கு பிறகு அவ்வளவு பேர் உட்கார்ந்த கடைசி மௌத்தாக முன்னாடி சொல்லுவார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள், நான் மௌத்தாகினால் திரும்ப போய் மகனை கூப்பிட்டு சொல்ல, அப்துல்லா ஆயிஷாவிடம் மறுபடி கேட்கணும், ரலியல்லாஹு அன்ஹா கேட்கணும், அவர்கள் விரும்பினால் மட்டும் அடக்கம் செய்யுங்கள், இல்லைன்றால் பொது மையவாடி. ஏன் மனசு மாறி இருந்தால், மனசு மாறி பயந்தார்கள், அநியாயமா கூட அவருடைய நிலத்தை எடுக்கக்கூடாது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் முடிய அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள். இப்பொழுது யார் ஆட்சியாளர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 6 பேரும் உட்கார்ந்தார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மஷூரா சொல்லட்டுமா? 6 பேர் எல்லோரும் இருக்கிற நேரத்தில் யார் யாரை ஆட்சி என்று சொல்லுவது? ஆட்சி விடுவார்களா? சாதாரண மதீனாவா, மக்காவா, ஜஸீருல் அரபை தாண்டி இருக்கிறது ஆட்சி. உலகத்தில் பிரம்மாண்ட ஆட்சி உமர் பின் கத்தாப் விட்டு விட்டு செல்கிறார். சாதாரண ஆட்சி இல்லை, அவ்வளவு வரிகளும் எல்லாம் இருக்கிறது. எப்படி முடிவு செய்தார்கள் தெரியுமா? எலிசபெத் ராணிக்கு முடிவு செய்ய முடியுமா? எல்லோரும் உட்கார்ந்து விட்டு சொன்னார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நியமிப்போம் என்றார். நாங்கள் 6 பேர் 3 பேராக மாறுவோம் என்றார். என்ன செய்தார்கள்? 3 பேராக மாற்றிக் கொண்டார்கள். ஒரு ஆள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சொன்னார், அடுத்தவர் அலி பின் அபி தாலிபை சொன்னார், அடுத்தவர் சஅத் பின் அபி வக்காஸை சொன்னார். 3 பேர் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளும் 3 பேராக இன்ன பிறகு இப்போ ஒருவராக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது? ஒருவராக வேண்டும். அதிலே ஒருவர் விலகிவிட்டார். அபூபக்கர், அதாவது அலி பின் அபி தாலிப் அவர்களும் உஸ்மான் பின் அஃபான் அவர்களும் 2 பேரும் மீறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் போய் அலி பின் அபி தாலிபுடைய கையை பிடிப்பார். பிடித்து விட்டு சொல்லுவார், நான் உங்களிடம், நீங்கள் இந்த இஸ்லாத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர், நீங்கள் நிறைய, அதாவது இந்த இஸ்லாத்திலே நிறைய சிறப்பு வாய்ந்தவர், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தகுதிகளை தந்திருக்கிறான், நீங்கள் ஆட்சி செய்தால் உங்களுக்கு, அதாவது ஒரு வார்த்தை கேட்பார், நான் 2 பேரை நிப்பாட்டி நான் யாரை தெரிவு செய்கிறேனோ அந்த தெரிவை நீங்கள் 2 பேரை ஏற்றுக்கொள்வீர்களா? 2 பேரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 பேரும் சரி என்றார்கள். போய் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் அலி பின் அபி தாலிபுக்கு, அலி அவர்களே, நீங்கள் மிகவுமே சிறப்பானவர் என்று எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் ஆட்சி செய்தால், உங்களுக்கு ஆட்சியை தந்தால் நீங்கள் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு, அதாவது நீங்கள் நீதமாக நடப்பீர்களா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். சொல்லி முடிச்சிட்டாரா? அடுத்ததாக சொன்னார்கள், அதாவது உஸ்மான் பின் அஃபான் கையை பிடித்தார். பிடித்து விட்டு கேட்டார், உங்களுக்கு நான் பையத்து செய்தால், அதாவது நான் உங்களை தெரிவு செய்தால் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், அதே போன்று அலியை நான் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அலிக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்ய, அதாவது அலிக்கு கட்டுப்பட வேண்டும். அலி பின் அபி தாலிபுக்கு என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? உங்களை நான் தெரிவு செய்தால் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், நான் உஸ்மானை தெரிவு செய்தால் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இவரிடமும் சொன்னார், அவரிடமும் சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியாக உஸ்மான் பின் அஃபானை பிரிக்கமாக பிடித்துக் கொண்ட பையத்து செய்ய ஆரம்பித்தார். மதீனத்து வாசிகள் எல்லோரும் வந்து பையத்து நடந்தது. இப்படித்தான் அமீருல் முஃமினீன் அவர், அதாவது எப்படி அந்த ஆட்சியை தீர்மானிக்க வேண்டுமோ, ஆட்சி தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணுமோ அவ்வளவு வேகமாக அந்த விஷயம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், ஈமான் ஒரு சமூகத்தை ஒழுக்கமாக வழிநடத்தும், ஈமான் ஒரு சமூகத்தை நேர்மையாக வழிநடத்தும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏராளமான வரலாறுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஈமான் முதிர்ச்சி அடைந்து வருகிற நேரம் அவருடைய பண்புகளை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். உலகம் அதிர்ச்சிகரமாக இந்த பண்புகளை எல்லாம் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏராளமான, அதாவது நீங்கள் எல்லோரும் நீங்கள் வரலாறுகளை படித்திருப்பீர்கள். அந்த வரலாறு ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஈமானின் உச்ச நிலைமை, ஈமானின் முதிர்ச்சி நிலைமை, இஸ்திகாமத் என்ற நிலைமை அவர்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் சிரிக்க அள வைத்திருக்கிறது. ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை ராத்திரி தலைவலி வந்தது. வியாழக்கிழமை ராத்திரி ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வந்தது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நாள் காலையிலே யார் வருகிறார்கள் தெரியுமா? உங்களால் நினைத்தும் பார்க்க முடியாத வரலாறு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஆயிஷா நாயகி தூரமாகிவிட்டார். வாப்பா புள்ளையோட, வாப்பாவும் புள்ளையும் பேசுவது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோடு பேசினார்கள். அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள், அழுதார்கள், திடீரென்று சிரித்தார்கள். பிற்காலத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், என்ன நடந்தது? அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், இவ்வளவு வேதனையா, இவ்வளவு வேதனையா? இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு வேதனை உண்டே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், கடுமையாக அழுகிறார்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஃபாத்திமா, இன்றைக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எந்த வேதனையும் இல்லை ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லிவிட்டார்கள், திங்கட்கிழமை என்னுடைய கடைசி நாள்,
லுஹா நேரம், லுகர் நேரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். கடைசியான சந்திப்புகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வந்து பேசுகிற நேரம் மகளுக்கு நேரடியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். இன்றைக்கு பிறகு ஃபாத்திமா, உங்க வாப்பாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்திமா கவலைப்படாதீங்க, எனக்கு பிறகு என்னிடம் முதலில் வருவது நீங்கள் ஃபாத்திமா, சொர்க்கத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்து இது. சொல்லுகிற நேரம் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது, நான் சிரித்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாப்பா சக்கராத்தில் இருக்கிற நேரம் யாருக்காவது சிரிப்பு வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்! வாப்பாவுடைய வேதனையும் அல்லாஹ் வாப்பாவுக்கு கொடுத்த அந்த அருளையும் நினைத்து அவர்கள் சிரிக்கிற அளவுக்கு, சொர்க்கத்தில் எனக்கு அந்த அந்தஸ்தா, சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையா, அமர்கலமான குடும்ப வாழ்க்கை சொர்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் பார்த்து சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த மாதிரி நிலைமை! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மதீனா நகரத்துடைய வாழ்க்கையை யாருக்கு எடுத்து காட்டினாலும் அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள், இப்படி மனிதர்கள் வாழலாமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய உறுதியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெறும் 18 வயது பூர்த்தி அடைந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரை மடியில் சுமந்திருக்கிறார்கள் தெரியுமா? கடைசி நிமிடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யாருக்குமே ரஹ்மத்துல் ஆலமீனை அந்த நேரத்தில் சுமந்திருக்க முடியாது. ஏனென்றால் 18 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு மகரமானவர்கள் மட்டும் அவரை பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகரமானவர்கள் மட்டும் வரலாம் என்ற ஒரே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிற நேரம் மடியிலே ரசூலுல்லாஹ், களத்திலே ரசூலுல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா களத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தலை, நெஞ்சிலே தலை கனத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தையை சொல்வதற்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதி என்று பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த மனிதரும் தேர்ந்தெடுக்காத விதத்தில் மனைவியுடைய மடியை தேர்ந்தெடுத்தார்கள். காலையில் இருந்து ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய மடியிலே அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நெஞ்சிலே, என்னுடைய களத்துக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும். கணவர் மரணிக்கிற நேரம் அவர் தலானியை தேடுவாரே தவிர மனைவி மடியை தேடி போனவர்கள் எத்தனை பேர்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பும் பாசமும் இந்த உலகத்தில் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன வயது, 18 வயது. இதுக்கு மேல் ரசூலுல்லாஹ் மரணித்தால் இன்னொரு திருமணம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ரசூலுல்லாஹ் விட்டு செல்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியை தேர்ந்தெடுத்தார்கள். மனிதாபிமானத்திலும் மனிதர் என்ற தன்மையிலும் ரசூலுல்லாஹ் கிட்ட யாருக்கும் போக முடியாது. ரசூலுல்லாஹ் அவருடைய மடியில் இருக்கிற நேரமே தான் கடைசி நேரங்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் முன்னேறி இருப்பார்கள், பெரியவர்கள் என்ற பெயர் எடுத்திருப்பார்கள். மனைவியுடைய மடியை தேடி போய் என் கடைசி மூச்சு அவர்கள் மடியில் போக வேண்டும் என்று சொல்லி, மடி என்று சொன்னால் அப்படியே பிறண்டு, அதாவது தலையை தொடையில் வைத்து தூங்கவில்லை, அவர்கள் மடியிலே நின்று இந்த தலையை கொண்டு போய் அவருடைய களத்து பகுதியிலே, இந்த பகுதியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹ். ஏன்? என் மனைவியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அவர்களும் அப்படியே நடந்து கொள்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் என்று சகோதரர் வருகிற நேரம் மனைவிக்கு தான் தெரியும் கணவனுக்கு கடைசி என்ன செய்ய வேண்டும் என்று. என்னுடைய கணவர் எதை விரும்புவார்? பல்லு விளக்குவது. கேட்கிறார்கள், யார சொல்லலாம், பல்லு விளக்க வேண்டுமா? குச்சி அப்துல் ரஹ்மான் கையிலே. மனைவி வாயால் எச்சியை தடவி அந்த எச்சியால் சுத்தப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலை கடைசி எச்சி என்னுடைய எச்சி என்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி சேர்த்து வைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உலக வாழ்க்கை. ஐரோப்பாவுக்கு தெரியாது, அமெரிக்காவுக்கு தெரியாது. இஸ்திகாமத்தோடு உறுதியோடு நிற்கிறார்கள். ரஹ்மத்துல் ஆலமீனுடைய பிரியாவிடை மதீனா தாங்கவே தாங்காது. சாதாரண மனிதர் அல்ல அவர் சாதாரண மனிதர் அல்ல. மதீனா ஒளிமயமாக்கப்பட்ட மா மனிதர். வெறும் 18 வயது ஒரு பெண் மடியில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மத்துல் ஆலமீனை. நேரம் நெருங்குகிற நேரம் ஒரே ஒரு வார்த்தை ஆயிஷா நாயகி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்திலே ஒரு பாத்திரம் நுழைத்து அப்படி முகத்தை தடவி தடவி இருந்தால் சூடடித்துக் கொண்டிருந்தது அந்த முகம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போனது. மேலே போன ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. இந்த சத்தம் கேட்கவில்லை. காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நெருக்கினார்கள். அவ்வளவு குரல் பலகீனமாகி விட்டது. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விட. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் என் மடியை விட்டுவிட தீர்மானித்து விட்டார், என் மடியிலிருந்து போக தீர்மானித்து விட்டார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். சுவர்க்கத்தில் உயர்வான தோழர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு நபிக்கு அல்லாஹ் 2 கொடுப்பான். கடைசி நேரத்திலே
உலகமா சொர்க்கமா உலகமா அந்த வாழ்க்கையாண்டு கடைசியாக கொடுப்பான். நபி அவர்கள் ஒரு நபிக்கு அல்லாஹ் அந்த இதை கொடுப்பான். அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, ரசூலுல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். என் மடியை விட்டுவிட அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். திடீரென்று அந்த விரல் 3 தடவைக்கு பிறகு அப்படியே கீழே விழுந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அப்படியே அதை சுமந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வேதனை சுமந்து ஒப்பாரி வைத்த அளவில்லை. இஸ்திகாமத் என்பது வரலாறு நெடுகிலும் அவருடைய பொறுமையும் பெண்களுக்கு இது உதாரணமாக இருக்கட்டும். இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பொறுமை. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார்கள். வியாழக்கிழமை ராத்திரி தன்னுடைய வீட்டிலே ஷாவல் அடித்து குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வருகிறவரிடம் கேட்டார்கள், பக்கத்தில் இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து, அந்த மண்ணை போட உங்களால் முடிந்ததா என்று கேட்டார்கள். அந்த மண்ணை அவர் முகத்தை பார்த்து போட உங்களால் முடிந்ததா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவ்வளவு வேதனையும் அந்த வார்த்தையில் கொப்பளித்தார்கள். தேம்பி தேம்பி, அதாவது அவர்கள் தம்மணி அடித்து ஒப்பாரி வைத்த அளவில்லை. இந்த உலகத்தில் எந்த மாமனித, அதாவது சாதாரண மனிதருக்கே 4 பேரை வைத்து நெஞ்சில் வைத்து தட்டி தட்டி அழுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டே போனார்கள். அடக்கி கொண்டிருந்தார்கள். கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. அடக்கினார்கள். இஸ்திகாமத் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த கொள்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானின் உறுதி என்ற பாடம் ஒரு மூமினுக்கு எப்பொழுதும் அல்லாஹ்விடம் சோதனை வருகிற நேரம் அந்த ஈமானை உறுதியாக்கி குடும்பமாக நாம் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் ஈமானை உறுதியாக்கக்கூடிய அந்த பாடத்தை குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுத்து சோதனையில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து பதறி ஆவேசப்பட்டு 4 ரூட்டுகள் இருக்கும். ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு பிரச்சனை வரும், 4 ரூட்டுகள் எல்லாம் வைத்திருப்பான். அது சைத்தானுடைய ரூட்டுகள். ஒரே ஒரு ரூட் இஸ்லாமிய ரூட். எல்லோரும் சொல்லுவார்கள், அதிலே போனால் இருவீர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதும் என்று அந்த ரூட்டில் போனால் அல்லாஹ் உங்களை அரவணைத்துக் கொள்வான். அதுதான் இஸ்திகாமத். உறுதியாக நிற்பது கஷ்டம் மாதிரி இருக்கும். பொறுமையாக நின்று கடைசியில் அல்லாஹ்வுடைய பாதையில் போறவர் வெற்றி பெறுவார் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.